தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது ஒருத்தர் வந்து தன்னுடைய அனைத்து தேவைகளையும் தானே பூர்த்தி செய்து கொள்வது. தனக்கு தேவையான வீடு, தனக்கு தேவையான உணவு, தனக்கு தேவையான இருப்பிடம், குடிசையை கட்டிக்கிறது, தனக்கு தேவையான அனைத்து பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாய உபயோகப் பொருட்கள், உரம், தனக்கு தேவையான விவசாய நிலத்துக்கு போடுறதுக்கான உரம், தனது விவசாய நிலத்தில் உழைப்பதற்கான உழைப்பு தேவை. போய் கூலி ஆட்களெல்லாம் நீ வச்சு உழைக்கக்கூடாது. உன் உழைப்பை நீ தான், உன்னுடைய விவசாய நிலத்தில் நீ மட்டும்தான் உழைக்கணும். யாரையும் போய் உழைப்பை போய் விலைக்கு வாங்கக்கூடாது. அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா இப்போ உன்னுடைய விவசாய நிலத்தில் நீ மட்டும்தான் உழைக்கணும். இன்னொருத்தரை வந்து வச்சு நான் கூலி தரேன், உழைப்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. எப்படி ஆடையை விலை கொடுத்து வாங்க மாட்டான். தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை அவங்கவுங்களே உற்பத்தி செய்துக்குவாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே நெய்துக்குவாங்க, அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே கட்டிப்பாங்க. இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. இப்போ வந்து உன் வீட்டை நீ மட்டும் தான் கட்டணும், இன்னொருத்தரை கூப்பிட்டு கட்டக்கூடாது. கூலி தரேன், என் வீட்டை நீ கட்டி கொடு. அது மாதிரி என்னுடைய விவசாய நிலத்தில் வந்து நான் உனக்கு கூலி தரேன் அப்படின்னு சொல்லி உழைப்பை எதையும் நீ விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா என்ன? எதையும் விலை கொடுத்து வாங்காத, எல்லாத்தையும். அப்போ வியாபாரம் விற்பனைங்கிறதே தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து எல்லா தேவையும் நீயே தான் பூர்த்தி பண்ணிக்கணும். அதுதான் உன் வாழ்க்கைன்னா என்னென்னா அதுதான். உன் தேவையை நீனே பூர்த்தி பண்ணுப்பா, அதை எளிமையாக பூர்த்தி பண்ணிக்க. உனக்கு எல்லாம் அப்போ அதை எல்லா தேவையும் நானே பூர்த்தி பண்ணணுன்னா அப்போ அதுக்காக நான் இப்போ தினமும் உழைச்சிக்கிட்டே இருந்தால் அப்போ நான் வந்து என்ன தான் இது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தானே? அப்போ எளிமையாக பூர்த்தி பண்ணிக்கோ. ஒரு குடிசையாக அதை எளிமையாக கட்டிக்கோ. ஒரு வாட்டி நீ கட்டுற ஒரு குடிசையை ஒரு மாதத்துக்கு வரும். அப்பப்போ பராமரிச்சிக்கோ. அவ்வளோதான். அது உன்னுடைய குடிசையை அதுக்காக அப்போ அதில் முழு நேரமும் நீ அதுக்காக செலவிடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதுக்கு யாரையும் வேலைக்கு வச்சுக்கூடாது. கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கூடாது. கூலி கொடுக்குற நடைமுறை வந்து இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடாது. ஏன்னா கூலி கொடுத்து தான் நீ பணம் கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்குற. அது மாதிரி தான் பணம் கொடுத்து தான் ஒருவரிடமிருந்து உழைப்பை வாங்குகிறாய். அதுதான் பிறரை சார்ந்து வாழ்வதற்கான நடைமுறையாக இருக்கிறது. அப்போ ஒரு பொருளை நீ தற்சார்பு வாழ்க்கை முறையில் ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. ஏன்னா உனக்கு தேவையான ஒரு பொருளை நீ பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா உனக்கு தேவையான பொருளை நீ தான் தயாரிச்சிக்கணும், நீ தான் உற்பத்தி பண்ணணும். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது உழைப்பையே நீ விலை கொடுத்து வாங்கக்கூடாது. உழைப்பையும் நீ வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடாது. உனக்கு தேவையான உழைப்பை நீனே தான் உழைச்சிக்கணும். அப்போது விவசாய நிலத்தில் வந்து நீ மட்டுமே தனியாக உழைக்க போகிற. உனது வீட்டை கட்டும்போது நீ மட்டுமே அந்த வீட்டை கட்ட போகிற. அதுதான் வந்து இது நான் மட்டுமே கட்டினேன். இந்த குடிசை யார் கட்டினா? நான் தான் கட்டினேன். என்னுடைய குடிசை நான் தான் கட்டினேன். இல்லை, எங்கள் அப்பா உதவி பண்ணார். அப்படிங்கும்போது எனக்கு அந்த வீட்டில் அந்த குடிசையில் வசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெருமை இருக்குது. இப்போ எனது குடிசையை நான் இவ்வளோ உறுதியாக கட்டியிருக்கேன். நல்லா இருக்குப்பா, அவனுடைய குடிசை நல்லா இருக்குது. எப்படி உண்மையில் அவன் நல்லா கட்டுவான், அவனோட குடிசை ரொம்ப திறமையாக கட்டுவான். இதில் எல்லாம் எப்போவுமே குடிசை கட்டுறதுன்னா அவன் அவ்வளோ அழகாக கட்டுவான். அவனோட குடிசையை பாருங்கள். அப்படிங்கும்போது இப்போ அது வந்து அவங்க அப்பா உதவி பண்ணார், அதனால தான் அந்த குடிசை நல்லா இருக்குங்கும்போது அதில் ஒரு பெருமை இருக்காது. ஏன்னா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது எளிமையான வாழ்க்கை. இது மாதிரி சின்ன சின்ன பெருமைகளுக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன பெருமைகளுக்காக ஆசைப்படுவாங்க. அதான வாழ்க்கை. வேறு என்ன இருக்குது அந்த குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை? அப்புறம் வந்து விவசாய நிலத்தில் உழைக்கிற அந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன பெருமைகளுக்கு நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது. என்னுடைய குடிசை இதை நான் தான் கட்டுவேன் அப்படிங்கும்போது இல்லை, அவங்க குடும்பமே ஒத்துழைச்சி தான் அந்த குடிசையை கட்டினாங்க. அவங்க அண்ணன் தம்பி எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அந்த குடிசை நல்லா இருக்குன்னா அந்த பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, குடிசைன்னா என்ன? ஒரு குடிசையை கட்டுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப சும்மா ஒரு ஆள் படுத்து தூங்குறது தான். ஒரு குடிசைக்குள்ளே ஒருத்தர் தான் படுத்து தூங்கணும். காதல் குடிசைன்னு ஒரு குடும்ப அமைப்பில் ஒரு காதல் குடிசைன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கணவன் மனைவி இருவரும் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான தாம்பத்திய உறவு காதலிப்பதற்கான குடிசை அது. அங்கே மட்டும்தான் 2 பேர் படுப்பதற்கான ஒரு குடிசையாக இருக்கும். அது மாதிரி ஒரு தாய் வந்து தனது 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைய வந்து தன்னுடன் தூங்க அனுமதிப்பாள். அப்போ அந்த குழந்தை வந்து அப்போ 2 பேர் தூங்குகிற அந்த குடிசை கொஞ்சம் பேர், ஒருத்தர் இல்லைனா 2 பேர். இதுதான் ஒரு குடிசையோட அளவே என்னென்னா ஒருத்தர் இல்லைனா 2 பேர். அங்கே தனித்தனியாக தான் தூங்குவாங்க. ஒரு குடிசைன்னா அங்கே ஒருத்தர் தான். ஒருவருடைய குடிசைக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. இப்போ காதல் குடிசைங்கிறது என்ன? கணவனுடைய குடிசைக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியுடைய குடிசைக்குள்ளே கணவன் போகக்கூடாது ஒரு குடும்பத்தில். அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி எப்படி தாம்பத்திய உறவு வச்சுப்பாங்கன்னா அதுக்குன்னு ஒரு குடிசை, காதல் குடிசை. அங்கே போய் நீ தாம்பத்திய உறவு வச்சுக்கோ.
அப்போது ஒரு குடிசைன்னா அது ஓய்வெடுப்பதற்கான அறை தான். அங்கே வந்து தனிமை, ஓய்வு, யாரும் அந்த ஒருத்தர் தூங்கும்போது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 பேர் சேர்ந்தெல்லாம் தூங்கக்கூடாது. அது வந்து தூங்குவதில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது. ஒரு ஒழுக்கம் இல்லாத தூக்கம் என்பது எதுனா சேர்ந்து தூங்குறது. தனித்தனியாக தூங்கணும் எப்போவுமே. இப்போவும் சரி, எப்போவுமே சரி, தூங்குவதில் ஒழுக்கம் என்றால் எதுவென்றால் தனித்தனியாக தூங்கணும். ஏன்னா தூங்குவதில் வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது. புரண்டு படுக்கணும், நிமிர்ந்து படுக்கணும், இப்படி நிறைய வகைகள்லாம் இருக்குது. நல்ல தூய்மையான காற்று. இப்போ 2 பேர் சேர்ந்து படுக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் கையை போடுவார், காலை போடுவார், நெருக்கடிப்பார், புரண்டு படுக்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ குசு விட்றாருன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் தூங்குற வந்து இப்போ கணவன் மனைவி சேர்ந்து தூங்குறாங்க. அப்போ கணவன் வந்து குசு விட்றான் அப்படின்னா கெட்ட வாடை அடிக்கும் இந்த அம்மாவுக்கு. அப்போ அது ரொம்ப தூக்க இடையூறாக இருக்கும். போய் தூங்கிட்டு இருப்பார். இப்போ தண்ணி கொட்டுவா, குடிக்க தண்ணி கொட்டுவான்னுவார். அப்புறம் அதனால் தூக்கத்தில் வந்து பிறரை இடையூறு செய்வோம். இப்படி வந்து உழைப்பில் வந்து விழித்திருக்கும் போது ஒருவர் இடையூறு செய்யக்கூடாதோ அது மாதிரி தூங்கும்போதும் சுதந்திரமாக தூங்கணும். சுதந்திரமான தூக்கம் எதுனா தனியாக தூங்குறது தான். அப்போது தனியாக தூங்குறது தான் சுதந்திரமான தூக்கம். அப்படிங்கும்போது அதனால் ஒரு தூக்கம் அப்போ தனித்தனியாக தூங்கணும். அது வந்து தூக்கத்திற்கான ஒழுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி வந்து நம்ம எதுக்கு அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை பற்றி பேசணும். அப்போ அவங்கவுங்க கூலி கொடுத்து எதையுமே நீ வாங்கக்கூடாது அப்படிங்கும்போது, அப்போ இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை ஏன் வந்து இதில் தற்சார்பு வாழ்க்கை முறையே இல்லை. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நீ உன்னுடைய தேவை எல்லா தேவையும் நீயே பூர்த்தி பண்ணிக்காத. உனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி பண்ணுறேன், எனக்கு தேவையான ஆடையை நீ உற்பத்தி பண்ணு, நம்ம 2 பேத்துக்கு தேவையான வீட்டை வந்து அவர் கட்டி கொடுப்பாரு. இப்படி மனுஷங்களோட தேவையை பிரித்து ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி பண்ணுற வேலையை ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறைனா என்னென்னா எல்லா தேவையும் நாமளே பூர்த்தி செய்கிறது. நம்முடைய ஒரு தனி மனித தேவை அனைத்தையும் ஒருத்தரே அவரவர் தேவையை அவரவருடைய அனைத்து தேவைகளையும் அவரவரே பூர்த்தி செய்வது தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. இப்போ பிறர் சார்பு வாழ்க்கை முறைனா என்ன? இப்போ ஒருவருடைய தனி மனித தேவை ஒவ்வொருத்தருக்கும் 10 தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து உன்னுடைய 10 தேவையும் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பிறர் சார்பு வாழ்க்கை முறையான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வாழ்க்கை முறை என்பது பிறர் சார்பு வாழ்க்கை முறை. பிறரை சார்ந்து வாழ்வது. உன்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறதுக்காக நீ மட்டுமே பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு 10 தேவை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் 10 தேவை இருக்குன்னா உன்னுடைய ஒரு தேவையை மட்டும் நீ எடுத்துக்கோ. ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சு ஒரு தேவையை மட்டும் நீ வந்து உன்னுடைய தொழிலாக செய்து அதை நீ மற்றவங்களோட தேவையாக நினச்சி அதை பூர்த்தி பண்ணணும். உன்னுடைய மீதி 9 தேவையை மீதமுள்ள 9 பேர்கிட்ட கொடுத்துடணும். இப்படி 10 பேரும் ஒருவருக்கு அந்த 10 பேரும் என்ன பண்ணணுன்னாக்கா விவசாயம். இப்போ 10 பேருக்கும் உணவு தேவை. அப்போ உணவு தேவையை பூர்த்தி செய்கிற பொறுப்பை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் இந்த 10 பேருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யணும். உங்களுக்கும் சேர்த்து தான். உங்களுக்கும் மற்றமுள்ள 9 பேருக்கும் தேவையான அந்த உணவை வந்து நீங்கள் பூர்த்தி செய்கிற பொறுப்பை எடுத்துக்கோங்க. இந்த 10 பேருக்கு தேவையான வீட்டை கட்டுற பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது. அந்த 10 பேரில் இன்னொருத்தர் பேர் அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. அந்த 10 பேருக்கு தேவையான ஆடையை நெய்கிற பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது. அப்போ அந்த 10 பேருக்கு தேவையான மருத்துவ தேவை அதை இன்னொருத்தர் ஒப்படைக்கிறது. நீ தான் அப்படி 10 பேரும் ஒரு 10 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் 10 தேவை இருக்குதுன்னா 10 தேவையும் அவங்கவுங்க 10 தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு தேவையை எடுத்துக்கோ. ஒரு தேவையை கையில் எடுத்து அதையே நீ தொழிலாக செஞ்சு அந்த தேவையை அந்த 10 பேருக்கு நீ பூர்த்தி பண்ணு. அப்புறம் இன்னொரு தேவையை கையில் எடுத்துப்பார். ஒரு 10 தேவை இருக்குது, 10 பேர் இருக்காங்க. அப்போது இன்னொரு தேவையை கையில் எடுத்து அந்த தேவையை எடுத்து அந்த 10 பேருக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த 10 பேருக்கும் சேர்த்து அவர் பூர்த்தி செய்வார். அப்போ ஒரு ஆடையை தயாரிக்கணுமா, 10 பேருக்கு தேவையான ஆடையை தயாரிக்கணுமா, அந்த 10 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணார், நான் ஆடை தயாரிக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அப்போது இதனால் என்ன ஆகுதுனாக்கா இதுதான் வந்து பிறர் சார்பு வாழ்க்கை முறை. ஒரு உடன்பாடு. உன்னுடைய எல்லா தேவையும் நீயே பூர்த்தி பண்ணாத, நீயே பூர்த்தி பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு தேவையை ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அப்போ நீ அப்போ உணவுக்காக இன்னொருத்தர் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. உணவுக்காக இன்னொருத்தர் எதிர்பார்க்கணும். ஆடைக்காக அந்த 10 பேரும் ஆடைக்காக மற்றவங்கள எதிர்பார்க்கணும். இப்படி வந்து ஒருத்தரும் ஒரு தேவையை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு தேவையை மற்ற எல்லாத்துக்கும் பூர்த்தி செய்யணும். அப்போ வந்து ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு தேவையை மட்டும்தான் தொழிலாக செஞ்சு அந்த தேவையை மற்ற எல்லாத்துக்கும் பூர்த்தி செய்வாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10 தேவை இருக்குது அப்படின்னா மீதமுள்ள 9 தேவைக்காக மீதமுள்ள 9 பேரை எதிர்பார்ப்பாங்க. இப்போது உணவு தேவையை ஒருத்தர் பூர்த்தி பண்ணுறாருன்னா மற்றவங்க வந்து அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் வந்து வீடு கட்டுற வேலையை பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து துணி நெய்கிற வேலையை செய்வார், இன்னொருத்தர் வந்து மருத்துவம் பார்க்குற ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுவார்.
இன்னொருத்தர் வந்து வேறு ஏதாவது ஒரு தேவை ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை எடுத்துக்கிட்டு அவர் அதை தொழிலாக செஞ்சு பூர்த்தி பண்ணும். அப்போ ஒருத்தர் மற்றவங்களை தன்னுடைய ஒரு மீதமுள்ள 9 தேவைக்காக எல்லோரும் ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது மீதமுள்ள 9 தேவைக்காக என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை எதிர்பார்ப்பாங்க. கல்வி தேவை, நீ கல்வி கற்றுக்கிற தேவையை நீ பூர்த்தி பண்ணு, நீ ஆட்சி செய்கிற தேவையை நீ பூர்த்தி பண்ணு, நீ நிர்வகிக்கிற தேவையை நீ பூர்த்தி பண்ணு, நீ வந்து காவல், இந்த 10 பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வராமல் பார்த்துக்கிற பொறுப்பு நீ காவலார், நீ வந்து போலீஸார், நீ வந்து இந்த 10 பேர்த்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நீதிபதியாக நீ இருந்துக்கோ. இப்படி வந்து இந்த 10 தேவை இருக்குல்ல, ஒருத்தருக்கு தேவையான 10 தேவைங்கிற இதை விட அதிகமான தேவை இருக்கும். புரிதலுக்காக சொல்கிறேன், 10 தேவை. இந்த 10 தேவையில் ஏதாவது ஒரு தேவையை பண்ணுறது தான் உன்னுடைய வேலை. மீதமுள்ள 9 தேவையை நீ பிறரிடமிருந்து வாங்கிக்கோ. அப்போது நீ வந்து ஒரு தேவையை நீ பூர்த்தி செய்து மீதமுள்ள 9 தேவை மீதமுள்ள 9 பேரிடமிருந்து வாங்கி கொள்கிறாய் அப்படிங்கிறது தான். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுல தான் உழைக்கிறாங்க, மற்ற 9 தேவையில் இவங்க சோம்பேறித்தனமாக இருக்காங்க. ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இவங்க உழைக்கிறாங்க, மீதமுள்ள 9 தேவைக்காக இவங்க மற்றவங்களை எதிர்பார்த்து சோம்பேறி ஆகிட்றாங்க. இப்போ உணவை உற்பத்தி பண்ணுறாரு ஒருத்தர், அந்த 10 பேரில் ஒருத்தர் வந்து அந்த 10 பேர்த்துக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிறார், அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்கிறார். அப்படிங்கும்போது மற்ற 9 பேரும் இந்த உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் சோம்பேறியாக இருக்காங்க, உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் சோம்பேறியாக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஆடையை வந்து அந்த 10 பேருக்கு தேவையான ஆடையை ஒருவர் உற்பத்தி செய்கிறார். அப்படிங்கும்போது மீதமுள்ள 9 பேரும் ஆடையை உற்பத்தி செய்கிற அந்த தேவையை பூர்த்தி செய்வதில் சோம்பேறியாக இருக்காங்க, சும்மா இருக்காங்க. இது ஒரு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இது நல்லா இருக்கே, ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு ஒரு செயலை செஞ்சுட்டு மற்ற எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டாம், சோம்பேறித்தனமாக. இப்போ எப்படி வீட்டில் உள்ள பணத்தை சம்பாதிக்கிற வேலையை ஆண்கள் செஞ்சுக்கணும், நீ வந்து வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் செஞ்சுக்கணும். இது வந்து பிற சார்பு வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்ட ஒரு அடிமைத்தனம். அந்த மாதிரி நீ அந்த மாதிரி ஒரு தொழிலை இவங்க வந்து என்னென்னா, பெண்கள் வந்து நீ யாருடைய தேவையை நீ பூர்த்தி செய்ய வேண்டிய தேவையில்லை, எதையும் நீ உற்பத்தி பண்ண வேண்டிய தேவையில்லை, உன்னுடைய பண தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணுகிறோம், எங்களுக்கு தேவையான உணவெல்லாம் சமைக்கிற வேலையை நீங்கள் பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதே மாதிரி பிற சார்பு வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு அது இன்னும் ஒரு மோசமான மூட நம்பிக்கை, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அடிப்படையான நடைமுறையாக பெண்கள் வீட்டில் இருக்கிறதும் ஆண்கள் வெளியே போய் வேலைக்கு போகிறதும், எல்லா பெண்களும் கிடையாது, குறிப்பிட்ட வேலைக்கு போகாத பெண்களை குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி பிற சார்பு வாழ்க்கை முறைன்னா என்ன, பிற சார்பு வாழ்க்கை முறை என்பது ஏதாவது ஒரு தேவையை தான் ஒருத்தர் பூர்த்தி பண்ணுறார், மற்ற தன்னுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் பிறரை எதிர்பார்த்து அவர் சோம்பேறியாக இருக்கார், பிறரை எதிர்பார்க்குறாரு. அதே நேரத்தில் அந்த தேவைகள் சார்ந்து அவர் சோம்பேறியாக இருக்கிறார். அதுதான் பிறர் சார்பு வாழ்க்கை. அப்போ இதில் வந்து சோம்பேறித்தனம் தான், இந்த சோம்பேறித்தனத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த பிறர் சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏன் இவ்வளோ ஆதரவு அப்படின்னா சோம்பேறித்தனம். ஏன்னா நான் வந்து வீடு கட்டினா போதும், நான் வந்து ஒரு கொத்தனார் அல்லது ஒரு இன்ஜினியர் சித்தாள் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் வீடு கட்டினா போதும், எனக்கு தேவையான உணவு யாரோ ஒருத்தர் எனக்கு உற்பத்தி செஞ்சு கொடுத்துரும், காசு கொடுத்தா எனக்கு பணம் கிடச்சிடும், எனக்கு காசு கொடுத்தா யாரோ ஒருத்தர் எனக்கு தேவையான ஆடையை நெய்து கொடுத்து விடுவார். இப்படி இது பிற சார்பு வாழ்க்கை முறையில் வந்து இந்த மாதிரி ஒரு சௌகரியம் இருக்குது. நம்ம வந்து விவசாயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து துணியை நெய்கிற வேலையை செஞ்சால் மட்டும் போதும், 10 பேருக்கு தேவையான துணியை நெய்கிற வேலையை மட்டும் செஞ்சால் போதும், நமக்கு தேவையான உணவு நமக்கு தேவையான வீடு இது எல்லாத்தையும் காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதில்லை, அந்த வேலையில் நம்ம சோம்பேறியாக இருக்கலாம், சும்மா இருக்கலாம், நமக்கு அந்த டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோம்பேறித்தனத்துக்கு ஆசைப்பட்டு தான், அந்த சொகுசாக இருக்கலாங்கிற ஆசைப்பட்டு தான், அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பிற சார்பு வாழ்க்கை முறை இருக்குல்ல, தற்போதைய இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை முறை ரொம்ப ஊக்கம் பெறுவதற்கு காரணமாக, அப்போ ஊக்கம் பெறுவதற்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ பிறரிடமிருந்து அந்த தேவையை பெறும்போது அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு விலையை கொடுக்குறோம் பிறரிடமிருந்து. இப்போ நான் வந்து வீடு கட்டி கொடுக்குறேன், நீ வந்து ஆடைகளை நெய்து கொடு. அப்படிங்கும்போது பிறர் உற்பத்தி செய்கிற ஆடைகளை, எனக்கு தேவையான ஆடைகளை நான் வாங்கணுன்னா அவருக்கு நான் ஒரு கூலி கொடுக்கணும், அதுதான் இந்த பணம். அவருக்கு ஒரு கூலி கொடுக்கணும், அதுதான் இந்த பணம். எனக்கு தேவைகளை பிறரிடம் பெறுவதற்காக நான் ஒரு கூலி கொடுக்கணும், அந்த கூலி தான் அந்த பணம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து வீடு கட்டுற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் வீடு கட்டி கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த மீதமுள்ள 9 பேர்த்துக்கு நான் வீடு கட்டி கொடுப்பேன். அந்த 9 பேர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட பணம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கிப்பான், அவங்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொள்வார்கள். அப்போ அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான ஆடையை அந்த 9 பேர்த்தில் இன்னொருத்தர் வந்து ஆடை நெய்வார், அவர்கிட்ட போய் எனக்கு தேவையான ஆடையை வாங்கிப்பேன். எனக்கு தேவையான மருத்துவத்தை அந்த 9 பேர்த்தில் ஒருத்தர் மருத்துவராக இருப்பார், அவர்கிட்ட போய் எனக்கு தேவையான மருத்துவத்தை வாங்கிப்பேன். எனக்கு தேவையான ஒரு கல்வியை இன்னொருத்தர்கிட்ட போய் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து இந்த பணங்கிறது எதனால் வருது,
என்னுடைய மற்ற தேவைகளை நான் ஒரு தேவையை தான் பூர்த்தி பண்ண முடியும். என்னுடைய மற்ற தேவைகளை வாங்குறதுக்கு எனக்கு பணம் தேவை. அது அது வந்து என்னுடைய நான் உற்பத்தி பண்ணுற தேவையை என்கிட்டேருந்து வாங்கும்போது அதற்கு ஈடாக அவங்ககிட்டேருந்து நான் பணத்தை பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் இந்த பிறர் சார்பு வாழ்க்கை முறை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை செய்கிறாங்க. மற்ற பிற தேவைகள் ஒருத்தர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 தேவை இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. மீதி உள்ள 9 தேவைகளுக்காக பிறரிடமிருந்து எதிர்பார்த்து அந்த தேவைகளை பெறுவதற்காக சோம்பேறியாக இருக்காங்க. சும்மா இருந்தாலே போதும், நம்ம பணம் கொடுத்துட்டா போதும், நமக்கு அந்த தேவை வந்து கிடச்சிரும். அப்போ இது ஒரு சோம்பேறித்தனத்தின் மீது உள்ள ஒரு மோகம். சும்மா இருக்கலாம், அந்த டென்ஷன் நமக்கு இல்லை, உணவை உற்பத்தி பண்ணுற டென்ஷன் நமக்கு இல்லை, அல்லது ஆடையை நெய்கிற டென்ஷன் நமக்கு இல்லை, சும்மா இருக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு தேவையை மட்டும் செஞ்சால் போதும், ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் சோம்பேறியாக இருக்காங்க. இதில் என்னென்னா சிலர் இப்போது 10 பேர் இருக்காங்க, 10 தேவைகளை வந்து 10 பேரும் ஒரு தேவை கையில் எடுத்துக்கிட்டு பூர்த்தி செய்யும்போது சில தேவைகள் ஈஸியாக இருக்கும், சில தேவைகளை பூர்த்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில தேவைகளை பூர்த்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலும் 10 தேவையை பூர்த்தி பண்ணுற வேலையை 10 பேரும் 10 தொழிலாக செய்யும்போது எல்லா தொழிலும் சமமான சிரமம் இருக்காது. ஒரு தொழில் ரொம்ப சிரமமாக இருக்கும், ஒரு தொழில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி வந்து அப்போ ஒருத்தருக்கு சௌகரியமாக இருக்குது, விவசாயிக்கு அவருடைய விவசாயம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா வீடு கட்டுறவங்களுக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலில் பாரபட்சம் இருக்குது. எல்லாருக்கும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை பூர்த்தி பண்ணும்போது ஒரு தேவையை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செஞ்சு அந்த தேவையை பூர்த்தி பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து எல்லாருக்கும் அது கஷ்டமாக இருக்கிறதில்ல, எல்லாத்துக்கும் அது ஈஸியாகவும் இருக்கிறதில்ல. சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாரபட்சம், சிலர் ரொம்ப சௌகரியமாக இருந்துடுறாங்க. அதனால் எல்லோரும் அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணும்போது தான் அதில் வந்து எல்லாருமே வந்து எல்லாருடைய கஷ்டமும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஒரு பொது உடைமை எல்லாருமே ஒரு பொதுவாக எல்லாருமே கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. இப்போ வந்து நீ வந்து டிரைவராரு, நீ வந்து மருத்துவராரு, நீ வந்து விவசாயியாரு அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு தேவையை கொடுத்து நீ வந்து அந்த அந்த தேவையை தொழிலாக செய்து அந்த தேவையை தொழிலாக செய்து தேவைகளை உற்பத்தி செஞ்சு பிறருக்கு அதை பூர்த்தி செய்யும் பொழுது, பிறருடைய தேவையை அதன் மூலம் பூர்த்தி செய்யும்போது இதில் நிறைய பாரபட்சம் இருக்குது. ஒருத்தர் வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கார், ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார், அவருடைய ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு கஷ்டமாக இருக்குது. சில தொழில் சௌகரியமாக இருக்குது, சில தொழில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வியாபாரி இருக்கார், அவர் நல்ல நிழல்லே உட்காந்து வேலை பார்க்குறாரு. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரி மளிகை கடையில் உட்காந்துட்டு நிழல்லே உட்காந்து வேலை பார்க்குறாரு. அப்புறம் ஒரு முதலாளி அவர் நல்ல ஒரு சீட்டில் உட்காந்துட்டு மற்றவங்களாம் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிட தொழிலாளி வெயிலில் கடந்து வேலை பார்க்குறாரு, முரட்டுத்தனமாக கஷ்டமான வேலைகளை செய்கிறாரு. இப்படி நிறைய பாரபட்சம் இருக்குது. ஒருத்தர் சௌகரியமாக இருக்கார், இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வட்டி வாங்கி வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்படி வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த தொழிலை செய்கிறாங்க, மற்றவங்க தேவையை பூர்த்தி பண்ணுற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் நிறைய பாரபட்சம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். ஒருத்தர் பார்த்தா கக்கூஸ் கழுவுற இந்த செப்டி டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக அது உள்ளே இறங்கி வேலை பார்க்குறாரு. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பாரபட்சம் இருக்குது. சிலர் ரொம்ப சௌகரியமாக நிழலில் ஏசியில் உட்காந்துட்டு சட்டையில் அழுக்கு போடாமல் அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுறாங்க. கஷ்டங்கிறது இருக்குது, இருந்தாலும் அதில் ஒரு சௌகரியம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது வந்து இதில் வந்து ஒரு நியாயம் இல்லை. இந்த மாதிரி பிறர் சார்பு வாழ்க்கை முறையில் ஒரு நியாயம் இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு சௌகரியம் இருக்குது. ஒரு விவசாயி எல்லா நாளும் உழைக்கிறாரு, ஆனால் ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவார், வாரத்தில் 2 நாள் வந்து ஓய்வு, அவருக்கு லீவு கொடுத்துருவாங்க, மாதான சம்பளம் வந்துடும் அப்படின்லாம் இருக்குல்ல. அப்படி நிறைய இப்போ எல்லாருக்குமே அது வந்து ஒரு பொதுவான நீதி இல்லை, அதில் ஒரு நியாயம் இல்லை. பிறரை சார்ந்து வாழ்வதில் விவசாயின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், வெயிலில் கடந்து கஷ்டப்படணும். சிலர் வெயிலில் இல்லாமல் நிழல்லே உட்காந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இதில் வந்து ஒரு நியாயமே இல்லைங்கிறனால அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்குவாங்க, அதுதான் நியாயம். இதில் யாரையும் ஏமாற்ற முடியாது. உன்னுடைய அனைத்து தேவையும் நீனே பூர்த்தி பண்ணிக்கோ. உனக்கு தேவையான குடிசை நீயே கட்டிக்கோ, உனக்கு தேவையான மருத்துவத்தை நீயே செஞ்சுக்கோ, உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ணிக்கோ, உனக்கு தேவையான சட்டிப்பானையை நீயே செஞ்சுக்கோ. அப்படிங்கும்போது எல்லாருமே இதை செய்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ நியாயம் இருக்குது பாருங்கள். தற்சார்பு வாழ்க்கை முறை நியாயமானது, நேர்மையானது. பிறர் சார்பு வாழ்க்கை முறை வந்து நேர்மையற்றது.
ஒரு நியாயமே அதில் கிடையாது. பிறசார்பு வாழ்க்கை முறைங்கிறது மக்களுடைய அனைத்து தேவைகளையும் பட்டியலிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை தேர்ந்தெடுத்து நான் இந்த தேவையை மக்களுடைய இந்த தேவையை நான் பூர்த்தி செய்வதற்காக அதையே நான் தொழிலாக செய்கிறேன், மக்களுக்கு நான் கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் ஆசிரியராக இருக்கேன், மக்களுக்கு தேவையான மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தேவையை எடுத்துக்கிட்டு அதையே நான் தொழிலாக செய்கிறேன். அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலில் ஒரு கஷ்டம் இருக்குது, சௌகரியம் இருக்குது. ஆனால் சில தொழில் சிலருக்கு ரொம்ப பாதகமாக இருக்குது, சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பணமும் கம்மியாக கிடைக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு நியாயமே இல்லை. சிலர் ரொம்ப சௌகரியமாக இருந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிடுறாங்க நிழல்ல இருந்து. சிலர் இப்போ ரோட்டில் வியாபாரி அவரும் ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறாரு, ரோட்டில் கூவி வியாபாரம் பண்ணிவிட்டு போகிறாரு. காய்கறி வாங்குறீங்க, கேரட் வாங்க, கிலோ 2 ரூபான்னு சொல்லிட்டு காலங்காத்தால் கூவி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஒருத்தர் 10 மணிக்கு தான் வேலைக்கே போகிறாரு, ஆனால் ஒருத்தர் காலைல 6 மணிக்கே வேலையை தொடங்கிடுறாரு. இப்படி நாள் முழுதும் அப்போது ஒவ்வொரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான், மக்களுடைய ஒவ்வொரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு பொதுவான நியாயம் இல்லை. ஒருத்தருக்கு சௌகரியமாக வாழ்கிறாங்க, சௌகரியமாக தொழில் செய்கிறாங்க. இன்னொருத்தர் இப்போ உட்கார்ந்த சேர்லேயே உட்காந்துக்கிட்டு ஏதோ கணக்கு பார்த்துக்கிட்டு அதன் மூலம் மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி அதன் மூலம் வருமானத்தை பெறுகிறார். அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் சௌகரியமாக இருக்கார், சௌகரியமாக தொழில் பண்ணுறாரு, ஒருத்தர் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு தொழில் பண்ணாலும் அவருக்கு நிறைய பணம் கிடைக்கிறதில்ல. ஒருத்தர் பார்த்தா செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறாரு, அதுதான் அவருடைய தொழில். இன்னொருத்தர் பார்த்தா அதாவது ஆஃபீஸில் உள்ள வேலைகளை இப்போ உணவு இந்த வேலைகளில் ஒரு நியாயமே இல்லை. ஒருத்தர் சௌகரியமாக இருக்கார், ஒருத்தர் ஜாலியாக இருக்கார். ஒரு முதலாளி பார்த்தா எல்லாரையும் வேலை வாங்கிட்டு அவர் சீட்டில் உட்காந்துக்கிறாரு, மற்றவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி அது லாபத்தை எல்லாத்தையும் இவரில் வெட்டிட்டு போயிடுறாரு. இப்படி இருக்கும்போது இதில் ஒரு நியாயமே இல்லை, ஒரு நேர்மையும் இல்லை, ஒரு நியாயமும் இல்லை. அதனால தான் பிறரை சார்ந்து நீ உன்னுடைய தேவைகளுக்காக நீ பிறரை எதிர்பார்க்காத, அப்போ நீ ஏமாற்றப்படுவாய். அதில் பாரபட்சம் இருக்குது, அதில் நியாயம் இல்லை, அதில் நேர்மை இல்லை. அதனால் உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழு, அப்போ தான் நீ ஏமாற்றப்பட மாட்டாய். மக்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு நீதி, என்னென்னா எனக்கு இவ்வளோ சுகங்கள், இவ்வளோ ஆடம்பரம், வசதி, பிரம்மாண்டம், காரு, விமானம் இதெல்லாம் தேவையில்லை. நான் ஏமாற்றப்படக்கூடாது, நான் ஏமாற்றப்படக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது, இது தான் விரும்புகிறாங்க. இது தான் அடிப்படையான எதிர்பார்ப்பாக இருக்குது. மனுஷங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த காரு, பங்களா, விமானம், விண்வெளி, டிவி, மொபைல் ஃபோன் இது எல்லாத்தையும் விட நான் எக்காரணம் கொண்டும் பிறரால் ஏமாற்றப்படக்கூடாது, சக மனிதரால் நான் ஏமாற்றப்படக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றிடக்கூடாது. அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. அது அப்படி ஏமாத்தினா அது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. எனக்கு இந்த வசதியை கொடுத்துட்டு நான் ஏமாற்றத்தை சகிச்சுக்கோ அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த வசதிலாம் வேண்டாம், ஆனால் என்னை போல் இருக்கிற ஒரு மனிதர் என்னை ஏமாற்றி விடக்கூடாது, நான் அவரிடம் ஏமாந்து விடக்கூடாது. இந்த மாதிரி சலுகைகளை கொடுத்து, இந்த இயந்திர அறிவியல் உலக சலுகைகளை கொடுத்து, சொகுசான வாழ்க்கை வசதிகளை கொடுத்துட்டு நீ ஏமாற்றத்தை சகித்துக்கொள், தாங்கிக்கொள்னா அதை வேணால் ஓரிரு தலைமுறைக்கு சகிச்சுப்பாங்க. ஆனால் தொடர்ந்து யோசிக்கும் போது நாம் ஏமாற்றப்படுகிறோம், இந்த உலகத்தில் நம்மை போல் நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறோம். அப்படிங்கும்போது தான் இந்த உலகமே நமக்கு தேவையில்லை, எங்கே வாழ்ந்தாலும் சரி சக மனிதரால் நான் ஏமாற்றப்படக்கூடாது, அதுதான் விரும்புகிறாங்க. ஒருத்தர் சௌகரியமாக என்ன பண்ணுறாரு, ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ படித்து ஒரு தொழில், ஒரு ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து ஒரு வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சிடுறாரு. ஆனால் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வீட்டு சித்தாளாவும் கொத்தனாரோ வேலை பார்த்து கட்டடத்தை கட்டுறாரு, பயங்கரமாக ஏறி தலையில் மூட்டை மண்ணெல்லாம் எடுத்து அவர் சிமெண்டெல்லாம் உடம்புல கொட்டி அழுக்காகி அந்த கரை போக மாட்டேங்குது, துவைச்சி குளித்தாலும் அந்த கரை போக மாட்டேங்குது, அப்படி கஷ்டப்படுறார். ஒருத்தர் என்னடான்னா அந்த உடுத்தின சேலை கசங்காமல், அயன் பண்ண சேலை கசங்காமல் புது சேலை டெய்லி புது சேலை கட்டிக்கிட்டு வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்துட்டு சௌகரியமாக இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க, நிறைய சம்பளம் வாங்கிடுறாங்க. அந்த கஷ்டப்பட்டு சித்தாளாவோ கொத்தனாரோ இருக்கிறவங்களோட இவர் நிறைய சம்பளம் வாங்கிறார். புத்திசாலித்தனமாக இவர் ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துறார். அப்போது இப்படி தான் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில். நிறைய பேர் ஏமாளியாக இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கே போகாமல் பேங்கில் பணத்தை போட்டு வட்டியை வாங்கிக்கிறார். அவர்கிட்ட 2 கோடி பணம் இருக்குது, அவங்க அப்பாலாம் சேர்த்து வச்சது. அப்போ 2 கோடி பணம் இருக்குன்னா அதுக்கே மாதம் 1 லட்ச ரூபா வட்டி, வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு நியாயமே இல்லாத. அப்போ மனுஷங்க என்ன எதிர்பார்க்கணும், எனக்கு இந்த வசதியெல்லாம் தேவையில்லை, நான் ஏமாற்றப்படக்கூடாது, சக மனிதரால் நான் ஏமாற்றப்படக்கூடாது, எனக்கு ஒரு சலுகைகளை கொடுத்து என்னை அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல.
அந்த அவமானம் வந்து இந்த அவமானத்தோடு என்னால் பஞ்சு மெத்தையில் படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு வலிக்குது. அதாவது பஞ்சு மெத்தையை கொடுத்துக்கிட்டு என்ன ஏமாத்திடலான்னு பார்க்காத. நான் அவமானப்பட்டு அந்த பஞ்சு மெத்தையில் படுத்தா எனக்கு எப்படி அந்த பஞ்சு மெத்தையும் எனக்கு முள் படுக்கையாக தான் தெரியும். அதனால் வந்து காங்கிரீட் கட்டடம் இந்த மாதிரி வசதிகளை கொடுத்து தானே நீ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள், இந்த அநீதிகளை ஏற்றுக்கொள், அநியாயங்களை ஏற்றுக்கொள், அநியாயமான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷங்க என்ன எதிர்பார்க்கணும், என்ன ஏமாற்றக்கூடாதுப்பா. நான் வந்து ஒரு குடிசையில் கூட வாழ்ந்துட்டு போகிறேன், என்ன வந்து ஒரு சக மனிதன் என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது. அப்புறம் என்ன மாதிரி இருக்கிற மக்களை வந்து யாரும் ஏமாற்றக்கூடாது, என்னை மட்டும் ஏமாற்றக்கூடாது மட்டும் நான் நினைக்கிறது இல்லை. இப்போ நான் பாதிக்கப்படும் போது, நான் ஏமாற்றப்படும் பொழுது என்ன மாதிரி தானே நிறைய பேர் இருக்காங்க, அப்போ அவங்களும் ஏமாற்றப்படக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு ஊர் இருக்குன்னா அங்கே பார்த்தா ஒருத்தர் நல்லா சாப்பாடு சாப்பிட்றாரு, பெரிய வீட்டில் வாழ்றாரு, இன்னொருத்தர் பார்த்தா வாடகை வீட்டில் இருக்கார், இன்னொருத்தர் பார்த்தா குடிசையில் இருக்கார், இன்னொருத்தர் பார்த்தா தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இதுதான் பிற சார்பு வாழ்க்கை முறையின் லட்சணம். எவ்வளோ அநீதியான ஒரு வாழ்க்கை முறை பாருங்கள். ஒருத்தர் பார்த்தா நல்ல வீடு சௌகரியமாக நல்லா வேலை பார்க்குறாரு, அதனால் நிறைய சம்பாதிக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் குறைவாக தான் சம்பாதிக்கிறாரு. அதனால் அவருடைய தரமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வாங்க முடியல, நல்ல மருத்துவத்தை பார்க்க முடியல. ஒருத்தர் பார்த்தா நல்ல தொழிலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறாரு, அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு, நல்ல சாப்பாட்டுக்கே பஞ்சம் கிடையாது, சொகுசான வாழ்க்கை. எவ்வளோ அநியாயமான வாழ்க்கை முறை. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி வாழு. இந்த அநியாயங்களுக்கெல்லாம் இங்கே இடம். உன்னுடைய உணத்தை இப்போ வந்து கஷ்டப்பட்டு அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கொஞ்சம் அது நல்ல சாப்பாடே சாப்பிடாம அவனும் ஒரு தொழிலை செஞ்சு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாரு. அவரும் ஒரு தொழில் செய்கிறார், அந்த தொழில் மூலமாக மக்களுடைய தேவைகளில் ஒன்றை பூர்த்தி செய்கிறார். அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு பாருங்க, அவரும் மக்களுக்காக ஒரு தொழிலை செஞ்சு மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் நல்ல சாப்பாடு சாப்பிடணுமா இல்லையா? எல்லாருமே மற்றவங்களுக்காக உழைக்கிறாங்க, மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. எல்லா தேவையும் மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது தான். அப்படி இருக்கும்போது எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிடணுமா இல்லையா? அப்போ சாப்பிட முடியல அப்படிங்கும்போது எவ்வளோ அநியாயமான உலகம் இது. அப்போ அதை நம்ம உறுதி பண்ணியிருக்கணும். நம்ம இப்போ இந்த உலகத்தை நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு இயந்திர அறிவியல் உலகில் கூட நம்ம வந்து சமத்துவமாக வாழ்ந்திருக்கலாம். இயந்திர அறிவியல் நம்ம இந்த உலகத்தில் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கூட இதில் கூட ஒரு நியாயமாக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கையை நம்ம சாத்தியப்படுத்தியிருக்க முடியும். எப்படின்னா வீடெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், வீடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே நேரம், அதாவது காலைல 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வேலை நேரம், அதுக்கு பிறகு யாருமே வேலை பார்க்கக்கூடாது. இப்படி மருத்துவம் கட்டணம் இல்லாமல் இப்படி வந்து பண்ணியிருந்தால் இதுலேயும் ஒரு நியாயத்தை நம்ம அதிகப்படுத்த முடியும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் நீ தப்பிச்சா, நீ பொழைச்சிக்கிட்ட, நீ புத்திசாலித்தனம் இருந்தால் பொழைச்சிக்கோ, உனக்கு புத்திசாலி. இது வந்து மூழ்கிட்டு இருக்கிற டைட்டானிக் கப்பல்லேருந்து தப்பிக்க பார்க்குற மக்களுடைய மனோபாவம் மாதிரி தான் இருக்குது. நீ உனக்கு புத்தி இருந்தால் நீ பொழைச்சிக்கோ. இங்கே இது அநீதி தான், இது அநியாயம் நிறைந்த வாழ்க்கை தான். உனக்கு புத்தி இருந்தால் நீ பொழைச்சிக்கப்பா, திறமை இருந்தால் உயிர் வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த உலகம் அநியாயமானது தான், ஏமாற்றுவாங்க தான், நீ புத்தி இருந்தால் பொழைச்சிக்கோ, அதுதான் இந்த உலகத்தின் நீதி. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீ புத்தி இருந்தால் பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுதான் இந்த உலகத்தின் நீதி, நியாயம், நேர்மை. வேறு ஒன்றும் கிடையாது. புத்தி உள்ளவன் பொழைச்சிக்குவான், உயிர் வாழ்வான். நீ அப்பாவியாவோ இருந்தால் கண்டிப்பாக நீ மாட்டுவ. நீ நல்லவனாவோ அப்பாவியாக இருந்தால் அதனால் உனக்கு யாரும் வந்து கண்டிப்பாக ஏமாற்றப்படுவேன். அது மட்டுமே போதும்னு நினச்சேன்னா இந்த ஏமாற்றுக்கார உலகத்தில் நீ எப்படி ஒன்றை பாதுகாத்துக்கிற, அது ஒரு திறமை. அந்த திறமை இருக்கணும். ஏமாற்றுக்கார உலகத்தில் நீ நல்லவராவோ அப்பாவியாவோ இருக்கிறதுனால உனக்கு யாரும் வந்து உனக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய மாட்டாங்க, உன்னை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. உன்னை பாதுகாக்கிற அறிவு இருக்கா, உன்னை அதுதான் உனது திறமை. அந்த மாதிரி தான் நீதியும் இல்லாமல் நேர்மையும் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கையாக தற்போதுள்ள பிற சார்பு வாழ்க்கை முறை அப்படித்தான் மாறுது பாருங்கள். பிற சார்பு வாழ்க்கை முறையிலையும் ஒரு நியாயத்தை நேர்மையை நம்ம நிலைநாட்டியிருக்க முடியும், ஒரு சமத்துவத்தை ஓரளவுக்கு ஏற்படுத்தியிருக்க முடியும். பிற சார்பு வாழ்க்கை முறையிலும் கூட தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் பிற சார்பு வாழ்க்கை முறை. பிற சார்பு வாழ்க்கை முறைனாலே அது தப்பு தான், அதில் வந்து நியாயம் இருக்காது அப்படின்னு. ஆனால் அதில் வந்து நியாயத்தை நிலைநாட்டியிருக்க முடியும். எல்லார் வீடும் ஒரே மாதிரி இருக்கணும், அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுக்கணும், கல்வியை மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும், நீதியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரே நேரம், ஒரே வேலை நேரம், லாபத்தில் பங்கீடு,
லாபத்தில் முதலாளி மட்டுமே அத்தனை பேர் உழைப்பில் அத்தனை தொழிலாளர்கள் வந்த உழைப்பின் லாபத்தை முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போகிறார். லாபத்தை தொழிலாளர்களோடு பங்கிடணும். இப்படிப்பட்ட நடைமுறைகளை ஏற்படுத்தி அப்போ சீருடை அணிய வேண்டும். திங்கக்கிழமை ஒரு நேரத்தில் மக்கள் உடைகளை அணிய வேண்டும். உடைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. சிகை அலங்காரங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. திங்கக்கிழமை ஒரு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறத்தில் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். புதன்கிழமை சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வியாழக்கிழமை மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரோஸ் கலரில் ஆடை அணியணும். இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு நிறத்தில் ஆடையும் ஒரு ஒற்றுமை. மனுஷங்க நாமெல்லாம் ஒற்றுமை, ஒன்று என்கிற உணர்வு ஏற்படும். ஏன் பள்ளிக்கூடத்தில் சீருடை அணி வைக்கிறாங்க? சரி, அவங்கவுங்க விருப்பப்பட்ட உடைகளை அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னா அங்கே ஒற்றுமை இருக்குமா? அதில் ஒரு ஒழுங்கு இருக்குமா? அதில் ஒரு அழகு இருக்குமா? அது மாதிரி மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அழகு இருக்கணும். இப்போ நாம் ட்ரெஸ் அணிகிறோம். ஒருவேளை ட்ரெஸ்ஸே இல்லைன்னா எல்லோரும் நிறுவனமாக தானே இருப்பாங்க. நிறுவனத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, ஒரு சமத்துவம் இருக்குல்ல, அங்கே ஏற்றத்தாழ்வே இல்லை. எல்லோரும் ஒரே நேரத்தில் இப்போ ஒரு பகுதி மக்கள் எல்லாருமே நிர்வாணமாக இருக்காங்கன்னா அந்த உடல் நிறம் என்பது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவில் தான் ஒருத்தர் வெள்ளையாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, மாநிறமாக இருப்பாங்க. இப்போ ஆப்பிரிக்கான்னு வச்சுக்கோங்க, அங்கே எல்லாருமே நிர்வாணமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே கருப்பாக தான் இருப்பாங்க. அதில் ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, அதுதான் சமத்துவம் என்பது. சமத்துவம் அப்படின்னா ஒற்றுமை என்று பொருள். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, எல்லோரும் ஒரே மாதிரியான தோற்றம். அதே மாதிரி ஒரு இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெள்ளையாக இருப்பாங்க அப்படின்னா அங்கே எல்லோரும் நிர்வாணமாக இருக்காங்கன்னா அதில் ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. எல்லாருமே வெள்ளை நிறத்தில் தோலின் நிறம் வெள்ளை நிறம், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க. அப்போ அதே தான் இப்போது தோல்ங்கிறது என்னது? இயற்கையான ஆடை. நம்ம உடம்புல இருக்கிற இயற்கையான ஆடை தான் இந்த தோலின் நிறம். இயற்கையான ஆடைனா இயற்கையான அந்த தோலின் நிறம் தான், இயற்கையான ஆடையின் நிறம் தான் அந்த தோல். அப்படி இருக்கும்போது அப்போ அதில் இயற்கையாகவே அது சீருடையோடு தான் நம்ம பிறக்கிறோம். சீருடை அணிந்து கொண்டு தான் நம்ம பிறக்கிறோம். ஒரு ஒற்றுமை இருக்குது. ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் அனைவரும் அந்த முகத்தோற்றத்தில் ஒற்றுமை, தோலின் நிறத்தில் ஒற்றுமை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆடை அணிந்து கொண்டு வேற்றுமையை ஏற்படுத்தக்கூடாது. அந்த இயற்கை விதிமுறையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்றாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இயற்கை விதிமுறையை புரிஞ்சுக்கூடாது. நீ ஆடையை கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறக்காக வேற்றுமைகளை புகுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? திங்கக்கிழமை எல்லோரும் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஒரு ஒற்றுமை. எல்லோரும் பச்சை கலரில் ஆடை போடுவாங்க. ஆனால் வடிவமைப்பு வேணால் வேறு மாதிரியாக இருக்கலாம். வடிவமைப்பு நீ பேண்ட்டு போடு, நீ சுடிதார் போடு, அல்லது வேறு ஏதாவது பாவாடை போட்டுக்கோ, இல்லை ட்ரௌசர் போட்டுக்கோ, டிஷர்ட் போட்டுக்கோ. ஆனால் பச்சை கலரில் போடு திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நீ நீல நிறத்தில் ஆடை அணி. புதன்கிழமை சிவப்பு நிறத்தில் ஆடை அணியணும். எப்போ அந்த மக்களுக்கு நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு ஏற்றத்தாழ்வற்ற மனநிலை வரும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்ருங்க, எல்லா கலர்லேயும் போட்டுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்போ தெரியும் ஒரு ஒற்றுமை ஏன் வலியுறுத்தப்படுகிறது, எல்லாரும் ஏன் சீருடை அணியணும் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தெரியும். சீருடை அணியும் போது ஞாயிற்றுக்கிழமை நீ விருப்பப்பட்ட ஆடைகளை விருப்பப்பட்ட நேரத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது மக்களுக்கு அப்போ தான் தெரியும். நல்லாவே இருக்காது. எல்லோரும் அவங்கவுங்க பிடிச்ச நிறம் வெள்ளை, கருப்பு, மஞ்சள், சிவப்பு அப்படின்னு கலராக ஆடை அணிஞ்சு வரும்போது அதில் ஒரு ஒற்றுமை இருக்காது, அமைதி இருக்காது, அழகு இருக்காது, சமத்துவம் இருக்காது. அப்போ ஏன் நம்ம சீருடை அணிகிறோம் அப்படிங்கிறத உணர்றதுக்காக, மீண்டும் அந்த புரிதலை புதுப்பிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுட்டு நம்ம நீ எந்த ஆடைகள் வேணாலும் அணிஞ்சிக்கோ. அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து மக்களுக்கு திரும்பவும் சீருடை அணிய வருவார்கள், சீருடை அணிந்து கொண்டு வாழ்வார்கள். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல போனால் அங்கே ஒரு ஆடை, அங்கே ஒரு சீருடை. வேலை செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டால் அங்கே நீ ஒரு சீருடை அணியணும், அது ஒரு சீருடை. அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது அந்த சீருடையை கழட்டிட்டு வெளியே வந்துடணும். குடியிருப்பு பகுதியில் வாழ்வதற்கு ஒரு சீருடை அணிய வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீதியை நிலைநாட்டியிருக்க முடியும், நியாயத்தை நிலைநாட்டியிருக்க முடியும். பிறரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறையில் கூட நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டியிருக்க முடியும். நாம் பிற சார்பு வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்ம நியாயத்தை நீதியை நிலைநாட்ட முடியல, மக்களை கட்டுப்படுத்த முடியல. ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும், ஆனால் நம்ம அதை பண்ணலை, தப்பு பண்ணிட்டோம். அதனால் பிற சார்பு வாழ்க்கை முறையில் ஒரு நியாயம் இல்லாமல் போச்சு, நீதி இல்லாமல் போச்சு, நீதியை நிலைநாட்ட தவறிவிட்டோம். தற்சார்பு, அப்போ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னென்னா தற்சார்பு வாழ்க்கை முறை தான் எல்லாத்துக்கும். இதில் யாரும் தப்ப முடியாது, யாரும் சொகுசாக சௌகரியமாக வாழ்ந்துட முடியாது. இப்போ உழைக்காமலே வாழ முடியும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் உழைக்காமலே வாழ முடியும். உழைக்காமலே உட்காந்துட்டு போய் பேங்கில் பணத்தை போட்டு வட்டியை வாங்கி சாப்பிட்லாம். 1 கோடி ரூபா பேங்கில் போட்டால் மாதம் 50,000 வட்டி வரும், அதை வாங்கியே சாப்பிட்டுட்டு போயிடலாம்.
உழைக்காமே கடமை செய்யாமலே தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த அப்படி போடுற பணத்தின் மூலமாக அந்த வங்கி எதில் முதலீடு செய்து ஏதோ உற்பத்தி பெருக்கிறாங்க. அதுக்கு இவருடைய பணம் உதவி செய்கிறது. அந்த வகையில் அதை நியாயப்படுத்த முடியும். ஆனால் தற்சார்பு வாழ்க்கை முறையில் அல்லது பிற சார்பு வாழ்க்கை முறை, தற்போதுள்ள வாழ்க்கை முறை, ஒருத்தர் செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறாரு, இன்னொருத்தர் பார்த்தா சௌகரியமாக ட்ரெஸ்ஸில் அழுக்கு போடாமல் ஒரு வேலை செஞ்சுட்டு போகிறாரு, ஒருத்தர் வந்து சாலையில் ஒரு ஓட்டுநராக டிரைவராக வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது, அவருடைய வேலையில் ஆபத்து அதிகமாக இருக்குது, சாலையில் கண்கருத்துமாக வாகனத்தை ஓட்டணும், இல்லைன்னா விபத்து ஏற்பட்டு சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஆபத்தான தொழில் பார்க்குறாரு, இன்னொருத்தர் பார்த்தா சௌகரியமாக எந்த வித ஆபத்தும் இல்லாமல் ஒரு வேலை பார்க்குறாரு, கட்டடத்தில் உட்காந்துக்கிட்டு மீன் விசிறி கீழே உட்காந்துக்கிட்டு. அவருக்கும் ஒரு ஆபத்து இருக்குது, நிலநடுக்கம் வந்தால் இடிஞ்சு விடும். ஆனால் விவசாயி நிலத்தில் விழுந்து அவருக்கு நிலநடுக்க ஆபத்து இல்லை. இப்படி யாருக்குமே ஒரு பொதுவான நீதி நியாயம் இல்லாமலே நம்ம ஒரு வாழ்கிற வாழ்க்கை முறை தான் பிற சார்பு வாழ்க்கை முறை. அதனால் வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறைங்கும்போது உன்னுடைய அனைத்து தேவையும் நீ தான்பா பூர்த்தி பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தரும் உனக்கு என்ன தேவை, ட்ரெஸ்ஸு தேவையா, நீயே தயாரிச்சிக்கோ, நீயே இயற்கையிலேருந்து தயாரிச்சிக்கோ, உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ணிக்கோ, உனக்கு தேவையான குடிசையை நீயே கட்டிக்கோ, உனக்கு தேவையான கல்வியை நீயே உனக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து விடு, நீயும் கற்றுக்கோ, நீயும் கற்றுக் கொடுத்து விடு. உனக்கு தேவையான மருத்துவத்தை நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு தேவையான உணவு உன்னுடைய இருப்பிடத்தை நீ தான் தூய்மை செஞ்சுக்கணும். இப்படி உனக்கு தேவையான சட்டிப்பானையை நீ தான் செஞ்சுக்கணும். இப்படி உன்னுடைய தேவை அனைத்துமே நீயே பூர்த்தி பண்ணிக்கோ. இதுதான் உலகத்தில் அத்தனை பேருக்கு நீதி. உலகத்தில் நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உன்னுடைய தேவை பிறருடைய தேவையை நீ பூர்த்தி செய்யக்கூடாது. இது ஒரு கட்டுப்பாடு. பிறருடைய தேவையை நீ பூர்த்தி செய்யக்கூடாது, உன்னுடைய தேவை மட்டும்தான் நீ பூர்த்தி செய்யணும். பிறருக்காக நான் உதவி பண்ணுறேன், பிறருடைய ஆடைக்காக என் மனைவியோட ஆடையை நான் தயாரித்து கொடுக்குறேன், என் மனைவிக்கு தேவையான சட்டிப்பானையை நான் செஞ்சு கொடுக்குறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உன்னுடைய தேவை மட்டும் ஒன்றா உட்காந்து நீ பேசு, பகிர்ந்து உண்ணணும். பொருட்களை பகிர்ந்து கொள்ளலாம். உன்னுடைய இது கொஞ்சம் தாயேன், உன்னுடைய அந்த சட்டிப்பானையை கொஞ்சம் கூட இன்றைக்கி சமைச்சு தந்துடுறேன், என் சட்டிப்பானை உடஞ்சிருச்சு அப்படின்னு அது உதவி. அது வந்து ஒரு புரிதல். எப்போவுமே நான் சட்டிப்பானை செய்ய மாட்டேன், எப்போவுமே என் தம்பிக்கிட்டேருந்து அவனுடைய சட்டிப்பானையை நான் வாங்கிப்பேன், அவன் எனக்காக செஞ்சு தருவான், நான் எப்போவுமே செய்ய மாட்டேன், எனக்கு சட்டிப்பானை செய்ய தெரியவே தெரியாது, எனக்கு சமைக்க தெரியவே தெரியாது, அதுதான் வந்து தப்பு. எனக்கு சமைக்க தெரியும், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால என் தம்பிக்கிட்டேருந்து கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு வாங்கி சாப்பிட்றேன், அது வேறு விஷயம். எனக்கு சட்டிப்பானை செய்ய தெரியும், என் சட்டிப்பானை உடஞ்சிருச்சு, அதனால இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ஒரு சட்டிப்பானை கொடுமா, உன் சட்டிப்பானையில் ஒன்று கொடு அப்படின்னு நான் கேட்டு வாங்கிக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆடை நெய்ய தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய உனக்கு தெரிஞ்சிருக்கணும், குடிசையை கட்டுறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை கொஞ்சம் பிடியேன், நான் கட்டிக்கிறேன், அந்த குடிசையை கட்டுறதுல இந்த ஓலையை கொஞ்சம் லைட்டாக பிடி, நான் இந்த பக்கம் ஒரு கட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு உதவியை கேட்டு வாங்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா யாராவது உதவி பண்ணால் தான் அந்த வேலையை அந்த இடத்துல செய்ய முடியும். அப்படின்னா நீ உதவி கேட்கலாம், அது நியாயம் இருக்குது, உதவி கேட்கணும், நியாயம் இருக்குது. ஆனால் எனக்கு குடிசை கட்ட தெரியாது, நீ எனக்கு கட்டி கொடு அப்படின்னா அது தப்பு. எனக்கு குடிசை கட்ட தெரியாது, எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு வந்து ஆடை நெய்ய தெரியாது, எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னா அது தப்பு. எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்து உனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா நீ கேட்டு வாங்கிக்கோ. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறையில் உள்ள நீதி, நியாயம். எவ்வளோ நீதி பாருங்கள், தற்சார்பு வாழ்க்கை முறையில் எவ்வளோ நியாயம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நேர்மை. யாருமே தப்ப முடியாது, நேர்மையிலேருந்து யாருமே தப்ப முடியாது. நீதி, நேர்மை, நியாயத்திலேருந்து யாருமே தப்ப முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது. உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி பண்ணிக்கோ போ, இதுதான் நீதி, இதில் தான் நியாயம். இதிலேருந்து யாரும் தப்ப முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது. அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது அவ்வளோ நியாயம் நிறைந்தது. அப்போ மனுஷங்க மேலே அப்போ நம்மளை யாருமே ஏமாற்றலை, மனுஷங்க நல்லவங்க, யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க, மனுஷங்க நல்லவங்க அப்படிங்கிற புரிதல் மனுஷங்களுக்கு ஏற்படும் பொழுது தான் அங்கே தான் அன்பு பிறக்குது. நம்மளை இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க, இப்போ இனிமேல் யாரும் ஏமாற்ற முடியாது, அப்போ தான் அன்பு பிறக்குது. வன்முறை உணர்ச்சி வரவே வராது, இந்த கொலை உணர்ச்சி வரவே வராது, பழி உணர்ச்சி வரவே வராது. நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னா நமக்கு அவங்க மேலே அவ்வளோ கொலை வரி வரும், அவ்வளோ பழி உணர்ச்சி வரும். அப்போது இந்த வன்முறைக்கு அதுதான் காரணம். அதாவது ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்து நீ வேலைக்கு போகாத, உனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு பெண்களை வீட்டிலே உட்கார வைக்கும்போது, வீட்டிலே உட்கார வச்சு ஆண்கள் மட்டும் வெளியில் போய் வேலை பார்க்கும்போது பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்போ பெண்களுக்கு கோபம் வரும், இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டானே, வெளி உலக வாழ்க்கையை பார்க்க முடியாமல் நம்மளை ஏமாற்றிட்டானே, ஒரு சுதந்திரமாக ஒரு சுயமரியாதையோட மரியாதைன்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு வெளி உலக விவரம் தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி இவன் ஏமாற்றிட்டானே,
சம்பாதிச்சு கொடுத்து காசு தரேன்னு சொல்லி வீட்டிலே உட்கார வச்சு காசு கொடுத்து என்னை ஏமாற்றிட்டானே அப்படின்னு பெண்கள் அந்த கோபத்துக்கு அப்புறம் வேறு எனக்கு ஒன்றும் தெரியாது வேறு அப்பப்போ என்ன மட்டம் தட்டுறான் இவன் என் புருஷன் மட்டம் தட்டுறான், அப்போ எனக்கு அவமானமாக இருக்குது, தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, அவனை கொலை பண்ணிடலாங்கிற அந்த கொலவெறியே வருது, 4 பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிறான், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறான் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி கொலை உணர்ச்சி வருதா இல்லையா? மற்றவங்களால் நம்ம ஏமாற்றப்படும் பொழுது பார்த்துங்க, இத்தனைக்கும் அந்த புருஷன் வந்து நீ வீட்டிலே உட்காரு, நான் உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போ ஒரு ஏமாற்றம் இது பாரு, இதில் எவ்வளோ இந்த ஏமாற்றம் என்பது நுட்பமானது. இது ஒரு ஏமாற்றம் என்பதை புரிந்து கொள்வதற்கு நுட்பமான அறிவு வேண்டும். மற்றவங்கள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறது மட்டும் ஏமாத்துறது கிடையாது, பணத்தை கொடுத்து அவங்களுடைய சுதந்திரத்தை பறித்து வீட்டில் முடக்கிறதும் வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாத்தையும் அவங்க தலையில் கொட்டுறதும் அவங்கள ஏமாத்துறது தான். அப்போது பிறரால் எந்த வகையிலையும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது மனுஷங்க. இப்போ பிற உயிரினங்களில் ஒரு ஆடு இன்னொரு ஆடை ஏமாற்றவே முடியாது, ஒரு மாடு இன்னொரு மாடை ஏமாற்றவே முடியாது, அங்கே ஏமாற்றங்களே இல்லை. ஒரு மாடு இன்னொரு மாட்டை ஏமாற்றவே முடியாது ஒரு அந்த மாதிரி. அப்போ பிற உயிரினங்களில் ஒரு ஏமாற்றமே இல்லாமல் அவங்க அதே மாதிரி தான் மனுஷங்களும் எப்படி பிறரால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. எனக்கு வந்து இந்த காரு பங்களா இது எல்லாத்தையும் விட என்ன வந்து மற்றவங்க ஏமாற்றிடக்கூடாது. என்ன சோம்பேறியாக்கி எனக்கு தேவையான பணத்தை வாரி வாரி கொடுத்து எனக்கு ஒரு லட்சியமே இல்லாமல் என்ன சோம்பேறியாக்கி என் கடமையை செய்ய விடாமல் என்ன வீட்டிலே உட்கார வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்களே. பார்த்தீங்களா, ஏமாற்றம் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாருங்கள். இப்போ ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தாங்க, பணம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க, வீட்டிலே உட்கார வச்சாங்க, வீட்டிலே உட்கார வச்சு வீட்டில் 4 பேரை வேலைக்கு வச்சு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சும்மாவே உட்காருன்னு சொன்னது கடைசியில் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அவங்க ஒரு லட்சியம் இல்லை, ஒரு புகழ் இல்லை, பேர் வாங்க முடியல, தான் யார் அப்படின்னு தெரியல, வாழ்ந்து முடிச்சாச்சு, ஏமாந்து தொலைச்சாச்சு. ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதனால் ஏமாற்றம் என்பது நுட்பமாக ஆராயப்படும். யாரையும் ஏமாற்றிடக்கூடாது. அதுக்கான ஒரு தீர்வு தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அதுக்காகவே நீ வந்து உன்னுடைய தேவை எல்லாத்தையும், உனக்கு தேவையான மருத்துவம், உனக்கு தேவையான வீடு, உனக்கு தேவையான உணவு, உனக்கு தேவையான ஆடை, எல்லாத்தையும் உனக்கு தேவையான சட்டிப்பானை எல்லாத்தையும் நீயே தயாரிச்சிக்கோ. மற்றவங்களுக்காக செய்து கொடுக்காத, மற்றவங்களுக்கு உதவி செய். ஆனால் மற்றவங்க எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு சட்டிப்பானை செய்ய தெரியாது, நீ செஞ்சு கொடு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஏன் நீ மட்டும் உனக்கு கை இல்லையா, நீ செஞ்சுக்க மாட்டியா, நீ என்ன பெரிய வானத்தில் இருந்தால் வந்த அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. என்றைக்குமே யாரையும் ஏமாத்துறதுக்கு நினைக்கவே மாட்டாங்க. யாரையும் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காகவே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இதை அழிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. எதுக்காக அழிக்க போகிறோன்னா, எதுக்காக இது அழியுதுன்னா, எதுக்காக 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியுதுன்னா, இதில் வந்து மற்றவங்களை ஏமாத்துறாங்க, மனுஷங்களை ஏமாத்துறாங்க, பல்வேறு வகையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏமாத்துறாங்க. ஏமாற்றி அதனால தான் வந்து இந்த உலகம் அழிய போகுது. அதனால தான் நம்ம ஒரு எளிமையான ஒரு உலகத்துக்குள்ளே போக போகிறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே 2040 அப்புறம் ஏன் போக போகிறோம்? அங்கே யாரையும் ஏமாற்ற முடியாது. இப்போ நீ வந்து உன்னுடைய தேவை அனைத்துமே நீயே பூர்த்தி பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது ஒருத்தன் 10 ஏக்கர் 20 ஏக்கர்லாம் நிலத்தெல்லாம் வளைச்சி போடவே முடியாது. ஏன்னா உன்னால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அதுதான். ஏன்னா உனக்கு தேவையான உணவை நீ தான் உற்பத்தி பண்ண போகிற. உன் விளைநிலத்தில் யாரையும் கூலிக்கு வேலைக்கு வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒன்றால் 2 ஏக்கரை தான் பார்க்க முடியும். 2 ஏக்கர் விளைநிலத்தில் தான் வேலை பார்க்க முடியும். 10 ஏக்கர் வளைச்சி போட்டு உன்னால் 10 ஏக்கரையும் பராமரிக்க முடியாது. ஏன்னா நீ ஒருத்தர் தான் வேலை பார்க்க போகிற. உன் விளைநிலத்தில் நீ ஒருத்தர் தான் வேலை பார்க்க போகிற. அப்படி இருக்கும்போது ஒன்றால் வேலை பார்க்குற நிலம் என்னால் 2 ஏக்கரை தான் பார்த்துக்க முடியும். ஏன்னா அங்கே ஒன்றும் பம்பு செட்டு கிடையாது, கிணறு தான் இருக்கும். கிணத்துல தண்ணி இறச்சி நீ தான் வந்து ஒவ்வொரு செடிக்கும் போய் ஊற்றணும். அப்படிங்கும்போது நீ 10 ஏக்கர், உனக்கு நிறைய திறமை இருக்குது, உடம்புல வலிமை இருக்குது, நீ ஒரு பெரிய ரவுடி. அப்படிங்கும்போது நீ வந்து நான் 20 ஏக்கர் வளைச்சி போட்டிருக்கேன், யாரும் கிட்ட வந்தீங்கன்னா வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி 20 ஏக்கரை வளைச்சி போடலாம். ஆனால் ஒன்றால் எவ்வளோ உழைக்க முடியும்? எவ்வளோ நிலத்தை பாதுகாக்க முடியும்? 2 ஏக்கரை தான் பாதுகாக்க முடியும். மீதி 18 ஏக்கர் சும்மா தான் கிடக்கும். அப்போ இதிலேருந்தே தெரியுதா நமக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? தேவைக்கு தான் எடுத்துப்பாங்க. இந்த தனி உடைமை அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்க தேவைக்கு தான் நிலத்தை எடுத்துப்பாங்க. இப்போ அதுதான் கடந்த காலம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய நிலம் புறம்போக்க கிடந்தது. காரணம் என்னென்னா அப்போல்லாம் பம்பு செட்டு கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி பம்பு செட்டு பெரும்பாலான ஊர்களில் கிடையாது. எல்லோரும் ஏற்ற இறச்சி தான் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நிலம் சும்மா கிடந்தது. ஏன் எடுத்துக்கலன்னா, எடுத்து என்ன பண்ணுறது? வேலி போட்டு இது என்னுடைய நிலம்னு சொல்லிக்கலாமே ஒழிய அதை பயன்படுத்த முடியாது. எல்லாத்துக்கும் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும்? அதனால தான் தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை சும்மா வச்சுருந்தாங்க. நிறைய நிலம் தரிசாக கிடந்தது. நிலத்துக்கு அப்போல்லாம் மதிப்பே கிடையாது. 100 ரூபாய்க்கெலாம் ஒரு சென்ட் நிலம் 100 ரூபா. சும்மா கூட எடுத்துக்கோன்னு கொடுத்தாங்க.
நிலத்தையே சும்மா கொடுத்த காலகட்டம் அது. 50 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ, இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ, பத்திரமா அது கித்திரமா இது ஓ நிலம்ப்பா அப்படின்னாங்க. காரணம் என்னென்னா அப்போல்லாம் பம்பு செட்டு கிடையாது. தேவைக்கு அதிகமாக அவங்க எடுத்து என்ன பண்ண போகிறாங்க? சும்மா தான் கிடக்க போகுது. அதுக்கு 4 பேருக்கு பயனுக்கு கொடுக்கலாம்ல, பயன்பாட்டு கொடுக்கலாம்ல. அப்படிப்பட்ட சிந்தனை எங்கே வரும்? தற்சார்பு வாழ்க்கை முறையில் வரும். எப்போ வந்து நிலத்துக்கு மதிப்பு வந்ததுன்னா அந்த பம்பு செட்டுலாம் வரும்போது தான் நிலத்துக்கு மதிப்பு வந்தது. பம்பு செட்டு வரும்போது நிலத்தை தண்ணியை ஈஸியாக இறச்சி பாய்ச்சி விவசாயத்தை பெருக்க முடியும். அப்படிங்கும்போது தான் இந்த நிலத்துக்கு மதிப்பு அப்போ தான் அதிகமாச்சு. நிலத்தை வளைச்சி போட ஆரம்பித்தாங்க, நிலத்துக்காக சண்டை போட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் நிலத்துக்கு சண்டை போடுறது ரொம்ப குறைவாக இருந்தது. இது ஏன் நிலம் ஓ நிலம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிற வழக்கம்லாம் எப்போ வந்துன்னா இந்த பம்பு செட்லாம் வருது. இந்த மாதிரி வரும்போது தான் தண்ணியை ஈஸியாக இறக்கலாம். அப்படிங்கும்போது தான் நிலத்தோட வேல்யூ அதிகமாகுது. அப்போது தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அப்போ அங்கே வந்து தண்ணி பம்பு செட்லாம் இருக்க முடியாது. அவங்க நிலத்துக்கு விவசாய நிலத்தில் தேவையான தண்ணியை அவங்க தான் கிணத்துலேருந்து இறச்சி ஊற்றணும். எவ்வளோ ஊற்றி எவ்வளோ விளைய வச்சிட முடியும்? 2 ஏக்கர் ஒருத்தரும் அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க தான் பூர்த்தி பண்ணணும். அப்படிங்கும்போது 2 ஏக்கர் எடுத்துகிட்டு என்னால் 2 ஏக்கர் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா, மீதி தான் மற்றவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்றவாங்க. அப்போ நிலத்துக்காக சண்டை போட மாட்டாங்க. எப்போ இயற்கையோடு இணைந்த மனித தற்சார்பு வாழ்க்கை முறையில் நிலத்துக்காக சண்டை போட மாட்டாங்க. கடந்த காலத்தில் நிலத்துக்கு மதிப்பே இல்லாமல், இன்னொன்று நிலத்துக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு இருந்தது கடந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் நிலத்துக்கு மதிப்பு வர்றதுக்கு இன்னொரு காரணம்னா மக்கள் தொகை பெருக்கமும் ஒரு காரணம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு 80 கோடி என்னவோ இருந்தது. இப்போ 120 கோடி தாண்டிச்சு. மக்கள் தொகை கிட்டத்தட்ட அது இன்னொரு டபுள் மடங்கு ஆகிட்டுருக்கு. 50 கோடி அதிகமானனால அதனாலேயும் இந்த நிலத்துக்கு மதிப்பு. இந்த பம்பு செட்டு இயந்திரங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நிலத்தை உழுறது ரொம்ப ஈஸி. டிராக்டர் வச்சு ஒரு மணி நேரத்தில் நிலத்தை உழுதுட்டு போயிடலாம். வேலைகளை இயந்திரங்களுடைய பெருக்கம் வந்து நிலத்துக்கு மதிப்பு அதிகமாகி போச்சு. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு 100 ஏக்கர் விவசாயம் ஒரு நிலத்தை கொடுத்தா கூட விவசாயம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சொட்டு நீர் பாசனம், தண்ணி பாய்ச்சிருக்க எல்லாத்தையும் செட் பண்ணிட்டா போதும். எல்லாத்துக்கும் அந்தந்த வேலையை ஆட்கள் வந்து செஞ்சு அந்த அளவுக்கு விவசாயம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் நிலத்துக்கு மதிப்பு அதிகமாக போச்சு. மக்கள் தொகையும் பெருகி போயிட்டாங்க. தேவைகளும் அதிகமாகி போச்சு. இப்போ தேவைகளும் அதிகமாக போச்சு. நிறைய உணவு வேறு உற்பத்தி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கு வரவேற்பு இருக்குது. அதுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். கடந்த காலத்தில் நீ நிறைய உற்பத்தி பண்ணால் கூட அந்த உற்பத்தி பண்ணி என்ன பண்ண போகிற? கடந்த காலத்தில் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நிறைய நிலம் கொடுத்துட்டாங்க, நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா அப்போ நிறைய விவசாயம், எல்லாருமே விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நீ வந்து நிறைய நிலம் உனக்கு வச்சுக்கிட்டு நிறைய நெல் மூட்டையை உற்பத்தி பண்ணுற, வாங்குறதுக்கு யார்? எல்லாத்தையுமே நெல், எல்லாருமே அதான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே நெல் இருக்குது. நீ வந்து நிறைய உற்பத்தி பண்ணி உனக்கு அதை வாங்கணும்ல, வியாபாரம் பண்ணணும்ல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா முழுதும் விவசாயம் தான் அதிகமாக இருந்தது. அப்போ நிறைய நிலத்தை கொடுத்து நிறைய நிலத்தை வளைச்சி போட்டு நீ நிறைய நெல்லை உற்பத்தி பண்ணி அதை யார் வாங்க போகிறா? அதை வச்சு சாப்பிடணுன்னா 5 வருஷத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்போ 5 வருஷம் அப்போ அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி உணவு தேவையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. தேவைக்கு தான் நீ உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் உனக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்காது. மக்களுக்கு அதுக்கு போய் சேரணும்ல, விற்பனை பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும்ல. அந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் அப்போ வந்து நிலத்துக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி வந்து உலகத்தில் எங்கே போனாலும் நீ விற்றுடலாம். இங்கே வந்து நீ நிறைய நெல்லை உற்பத்தி பண்ணி இந்த மக்களுக்கு அரிசி தேவையில்லைன்னா கூட உலகத்தில் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதை விற்பனை பண்ணி அதை பணமாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற வசதி இருக்கிறதுனால நிலத்துக்கு மதிப்பு அதிகமாக போச்சு. நிலத்தை வளைச்சி போடுறாங்க. நிலத்தை வந்து வாங்கி போட்டால் அதை வந்து நல்ல காசு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது நியாயம் சார்ந்தது, நீதி சார்ந்தது, தேவைக்கு அதிகமாக பேராசைக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க உடலை உழைச்சி தான் இயந்திரங்களையும் இயந்திரங்களும் அங்கே கிடையாது. நாம் எடுத்துகிட்டு போகிற அருவா, மண்வெட்டி, கத்தி, கோடாரி தான் அவங்க அதை கருவியாக பயன்படுத்துவாங்க. அதுவும் எவ்வளோ காலத்துக்கு பத்திரமா வச்சுருக்காங்களோ. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கையை வச்சு கம்பு குச்சிகளை வச்சு கல்லுகளை வச்சு தான் விவசாயம் பார்க்க போகிறாங்க. நாம் இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிற அருவா, கத்தி, கடப்பாரை இது தான் அந்த மக்கள் பயன்படுத்த போகிற கருவிகள். ஏன்னா அவங்க வந்து அங்கே வந்து தொழிற்சாலை கிடையாது. 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தொழிற்சாலை கிடையாதுங்கிறனால அவங்களால வந்து அப்புறம் உலோகங்களை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. இந்த கடப்பாரை, அருவாலாம் தயாரிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு விற்பனை வியாபாரம் எதுவும் கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் நாம் எடுத்துகிட்டு போகிற அருவா, கத்தி, கடப்பாரை, ஈட்டி, சுத்தியல்,
உளி, இதுதான் அவர்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய கருவி. அதை எவ்வளோ காலத்துக்கு பாதுகாப்பாக வச்சுப்பாங்களோ அதை பயன்படுத்தி அவங்க வந்து விவசாயம் பார்ப்பாங்க. அதுவும் தொலைஞ்சு போயிடும் ஒரு நாள், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் தொலைஞ்சு போயிடும் ஒரு நாள். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல் மரக்குச்சி மரக்கிளை அதை வச்சுக்கிட்டு அதை ஆயுதமாகவும் கருவியாகவும் பயன்படுத்தி நிலத்தை விவசாயம் பார்ப்பாங்க. அப்போல்லாம் மரத்தை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ மரத்தை எப்படி வெட்ட போகிறாங்க? எரிப்பாங்க. நெருப்பை உருவாக்கி ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா அதை எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதை வெட்ட முடியாது. வெட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இந்த உலோகங்களே இடம்பெறாது. இரும்புன்னா என்னென்னு கேட்பாங்க. இரும்பாலான எந்த கருவிகளும் அவங்ககிட்ட இருக்காது. நாம் இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்க வச்சுக்க போகிறாங்க. அதை ஒரு நாள் தொலைச்சிருவாங்க, கண்டிப்பாக காணாமல் போயிடும், தொலைச்சிருவாங்க. மனித வாழ்க்கையில் ஒரு காலத்தில் உலோகங்களே இடம்பெறாது. அப்போ வந்து என்ன ஆகிடும், ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன், 2040க்கு அப்புறம், அதன் பிறகு ஒரு 500 வருஷம் நாம் எடுத்துகிட்டு போகிற இந்த கத்தி கடப்பாரை ஈட்டி இது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அதையும் ஒரு 500 வருஷத்தில் தொலைச்சிருவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூர்மையான அப்போ கல்லை வந்து கூர்மைப்படுத்துறது, மரக்கிளைகள் அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. மரத்தை வெட்டணும்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நெருப்பு வச்சு ஒரு மரத்தை காலி பண்ணுவாங்க. ஒரு மரம் வந்து முதிர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னா அதை வந்து அகற்றணும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பு பற்ற நெருப்பை போட்டு கொளுத்தி பட்டு போக வச்சா வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல வழிகளை கடைபிடிச்சு எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க பாருங்கள். கஷ்டப்பட போகிறாங்கன்ட்டு கிடையாது, அதுவும் ஒரு ஈஸியானது தான். அது அந்த வாழ்க்கையில் ஒரு ஈஸி இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்க வாழ போகிறாங்க. இதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது ஆசைப்பட மாட்டாங்க. அந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க நிறைய சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரியான கஷ்டம். நீ வந்து சௌகரியமாகவும் நீ வந்து எல்லோரும் அவங்கவுங்க தேவை நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது இந்த கஷ்டம், வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் அனைவருக்கும் பொதுவானது. ஒரு நியாயம் பாருங்கள், அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. இது ஒரு நியாயம். அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். வந்து என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது, அது சரியாக வாழணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கேன். என்னை யாரும் ஏமாற்றிடக்கூடாது, அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கேன். இந்த இயந்திர அறிவியல் உலகமே எனக்கு வேண்டாம். அப்படி நான் ஏமாற்றப்படாமல் என்னாலும் பிறர் ஏமாற்றி விடக்கூடாது, நானும் பிறரை ஏமாற்றி விடக்கூடாது, பிறரும் என்னை ஏமாற்றி விடக்கூடாது. அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருந்தால் அது முடியாது. அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போனால் தான் அது சாத்தியம். அப்படின்னா நான் கண்டிப்பாக போக தயார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நான் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. இப்போ கடந்த காலத்தில் போரிடுவது ஏன் தவிர்த்தாங்க? அது கூட இந்த மன்னர்கள் ஏமாத்துறாங்க. மன்னர்கள்னால் ரவுடிகள், லோக்கல் ரவுடிகள். அந்த நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரி வசூல் பண்ணிக்கிட்டு அரண்மனையில் சௌகரியமாக வாழ்ந்துக்கிட்டு 2 பெண்கள் அந்த புறம் இவர் அரியணையில் உட்காந்துப்பார். இந்த பக்கம் ஒருத்தர் மயில் தொகையில் காற்று வீசுவாங்க, அந்த பக்கம் ஒரு பெண் வந்து மயில் தொகையில் காற்று வீசுவாங்க. அந்த பெண்களையும் இவர் பயன்படுத்திப்பார். எப்படி பயன்படுத்தாமல் விடுவார்? ரொம்ப பக்கத்துலேயே நிற்கிறாங்க, இவருக்கு காற்று வீசுனா அவர் வந்து அந்த பொண்ணு மேலே கை வைக்க மாட்டாரா? நீ வந்து இன்றைக்கி இந்த பெண்களை நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி அந்த புறத்தில் நீங்கள் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பக்கா ரவுடியான ஒரு வாழ்க்கை தான் இந்த அரச வாழ்க்கை. அவர் ஒன்று போரிடுவதற்கு கிளம்பிடுவார். கிளம்பி மக்களை வந்து போரிட்டு ஊரில் உள்ள வீட்டுக்கு ஒருத்தன் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் செத்து போயிடுவான். செத்து போயிட்டு நான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஜெயிச்சிட்டாரு, இல்லை தோத்துட்டார். ஆனால் இது எதுக்கு? இந்த அரசர் வந்து ஒரு சௌகரியமான ஆடம்பரமான வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு வேகமாக சண்டை போடுறாரு. அதுக்கு இந்த மக்கள்லாம் ஏழையாகவே இருப்பாங்க. மக்கள்லாம் விவசாயம் பார்த்துட்டு ஏழையாகவே இருப்பாங்க. இந்த அரசர் மட்டும் நல்லா கூத்தடிச்சிட்டு இருப்பார். அப்போ போரிடுவதில் ஒரு நியாயம் இல்லை. இன்றைக்கி பார்த்தா ரஷ்யா அதிபர் புதின் என்ன பண்ணுறாரு, உக்ரைன் கூட சண்டை போடுறாரு. எங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பாதுகாப்பாக பதுங்குழியில் உட்காந்துக்கிட்டு உக்ரைன் கூட சண்டை போடுறாரு. இராணுவ வீரர்களை போய் சண்டை போடுங்க அப்படின்றாரு. விடாதீங்க அப்படிங்க அப்படின்றாரு. அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் உக்ரைன் அதிபர், அவன் ஒரு கோணக்க இருக்கேன், அவன் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிட்டான். இவன் அந்த போர் வீரர்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு செத்து 10,000 20,000 பேர் செத்து போயிட்டான். எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம் பாருங்கள். அதனால்தான் அந்த போரிடுகிற நடைமுறையில் நாம் ஏமாற்றப்படுகிறோம், அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற உணர்ந்து தான் இந்த போருக்கு எதிரான அந்த சிந்தனையே அப்படி தான் உருவாகுது. போருங்கிறது ஒரு ஏமாளித்தனம். நீ போரிடுகிறாய் என்றால் இன்றைய காலத்தில் அன்னைக்காவது அரசர் வந்து போருக்கு போவார் அன்னைக்காவது. ஆனால் அந்த நியாயம் கூட இன்றைக்கி கிடையாது. அதில் கூட நியாயம் இருந்தது. கடந்த காலத்தில் கூட போரிடுவதில் ஓரளவுக்கு நியாயம் இருந்தது.
அதில் ஒரு அநியாயமும் இருந்தது. இந்த அரசர்கள்லாம் சொகுசான வாழ்க்கை, அந்தப்புற வாழ்க்கை, 10 பொண்டாட்டிகளை கட்டிப்பானுங்க, கல்யாணம் பண்ணிப்பானுங்க. அந்த மகாராணி அவள் ஒரு வேலையும் செய்ய மாட்டா, யார் அங்கேன்னு போனால் போதும், நான் யார் அங்கே அப்படின்னு 2 கை தட்டினா போதும், 4-5 பேர் வந்து நிற்பாங்க, போய் எனக்கு உணவு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அதில் ஒரு அநியாயம் இருந்தது. ஆனால் போர்னு வந்தால் அரசரும் வந்து போய் சண்டை போடுவார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த இது கூட ஒழிஞ்சிக்கிறானுங்க அதிபர்கள்லாம். போரிடுகிற நாடுகளில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அதிபர் ஒழிஞ்சுக்குவார், பத்திரமா இருந்துப்பார். போய் சண்டை போடுங்க. பாலஸ்தீனத்தில் அவன் வந்து போர் வீரர்களை அனுப்பிச்சு அவன் சண்டை போடுங்க. இந்த தலைவர்கள்லாம் பத்திரமா இருப்பானுங்க. செத்து போனது யார்? இராணுவ வீரர்கள், அவங்க குடும்பத்தினர். அவங்க பாதிக்கப்படுறது அவங்க குடும்பத்தினர், இராணுவ வீரர். அப்போ ஏமாற்றி, இது ஒரு பயங்கரமான ஏமாளித்தனம். அதனால்தான் போரிடக்கூடாது என்கிற சிந்தனை வந்தது. அப்போ ஏமாற்றப்பட விடக்கூடாது. அப்போ இந்த ஏமாற்றம் முடிஞ்சு போச்சா? போர் நடைபெறுவது இல்லை அப்படின்னா அப்போ ஏமாற்றுவது நின்று போச்சா? இன்னும் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பல வகையில் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய ஏமாற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் சௌகரியமாக வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயிலில் இன்றைக்கி பார்த்தா கொய்யாப்பழம் விற்கிற ஒரு அம்மா அந்த வெயிலில், வேகாத வெயிலில் உட்காந்துக்கிட்டு நாள் முழுதும் கூவி கொய்யாப்பழத்தை விற்றுட்ருக்காங்க. இன்னொருத்தர் ஏசி ரூமில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறாரு. அந்த நாள் முழுதும் வெயிலில் உட்காந்து கூவி கொய்யாப்பழம் விற்ற அந்த அம்மாவுக்கு தினசரி வருமானம் குறைவு. ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சொகுசாக பேங்கில் வேலை பார்க்குற அந்த மேனேஜருக்கு பல மடங்கு சம்பாத்தியம். எவ்வளோ பாரபட்சம் பாருங்க, நியாயமே இல்லை. ஆனால் 2 பேரும், கொய்யாப்பழமும் மக்களுக்கு தேவை தானே, பேங்க் வேலையும் வங்கியோட தேவையும் வங்கி அந்த பேங்கில் வேலை பார்க்குற மேனேஜரும் மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாரு. அந்த கொய்யாப்பழமும் மக்களுடைய தேவை தான், அதை பூர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நியாயம் இல்லை பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் சௌகரியமாக இருந்துட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு போயிடுறாரு, காரில் போய்ட்டுருக்காரு. இந்த அம்மாவுக்கு வந்து நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. கொய்யாப்பழம் விற்ற அந்த அம்மாவுக்கு பகல் ஃபுல்லாக வெயிலில் இருந்ததுனால நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்காமல் முழிக்கிறாங்க. உடம்புல சரி ஒரு நோய் வந்தால் அதை குணப்படுத்துறதுக்கு பணம் இல்லை. எவ்வளோ அநியாயமான வாழ்க்கை பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட அநியாயமான வாழ்க்கையை நம்ம அழித்தா தப்பே கிடையாது தானே. அநியாயம் நிறைந்த இந்த வாழ்க்கையை நாம் அழித்திடுவோம். எப்படி? அநியாயம் நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை நாம் அழித்திடுவோம் அப்படின்னா நீ அழிக்க வேண்டாம், தானாகவே அழிஞ்சிடும். அநியாயங்கிறது இங்கே நடக்காது. அநியாயங்கிறது செயற்கையானது, தற்காலிகமானது, இடையில வந்தது. மனித வாழ்க்கையில் அநியாயம் என்பது இடையில வந்தது. எப்போ வந்ததுன்னா உலகங்கள் கண்டுபிடிச்சப்போ தான் வந்தது. உலகங்கள் கண்டுபிடிச்சப்போ தான் அந்த அநியாயமே இந்த மனித வாழ்க்கைக்குள்ளே புகுந்தது. அப்போ தான் வந்து அது வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் மனுஷங்க என்ன வச்சுருந்தாங்க? கல், மரக்கிளைகளை தான் கருவிகளாக வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. மனுஷங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மனுஷங்களால் நிலவுக்கு போக முடியும் அப்படிங்கிறதே இந்த உலகங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3000 வருஷம் கழித்து இப்போ தான் அது வந்து நிலவுக்கு இன்னும் போகல. அது ஒரு ஏமாத்து வேலை, அது அப்போ விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறது எப்போ தெரியாது? கற்காலங்களில் தெரியாது. கற்காலங்களில் வந்து தெரியாது. உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனுஷங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு. தன்னால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியும் அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு. தன்னால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. மரத்தை வெட்டுறதுனா என்னென்னு கேட்பாங்க. வெட்டுறதா? அது என்ன வெட்டுறது? எப்போ தெரியுமா வெட்டுறதுங்கிற வார்த்தையே எப்போ வருதுன்னா அருவா, கத்திலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வெட்டுதல் என்கிற வார்த்தை உருவாகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. அதனால் இரும்பு கண்டுபிடிக்கப்படும்போது தான் இரும்புங்கிற வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத வரைக்கும் மனித வாழ்வில் ஒரு நியாயம் இருந்துச்சு, ஒரு நேர்மை இருந்துச்சு. எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சானோ அப்போவே இருந்து அநியாயங்கள் புகுந்து விட்டது. இப்போ பெண்களை அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயுதத்தை காட்டி, கத்தியை காட்டி பெண்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் வந்து வீட்டில் அடிமையாக உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ ஆண்கள் மட்டும் உலோகத்தை அடிப்படையாக கொண்ட நிறைய தொழில்களை ஆண்கள் மட்டுமே செஞ்சாங்க. பெண்கள் வீட்டிலே உட்காந்து சமைக்கிற வேலையை பாருங்கள், விவசாய வேலையை பாருங்கள், பாதுகாப்பாக தொழில் பண்ணுங்கள். பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பெண்களை எந்த தொழிலும் எதுக்காக பெண்களை மற்ற தொழிலெலாம் செய்ய விடலை அந்த காலத்தில்? பெண்களை பாதுகாக்கணும். ஒரு தொழில்னு வந்தால் நீ ஒரு தச்சு தொழில் செய்கிற, ஒரு கதவு ஜன்னல் செய்கிற அப்படின்னா 4 இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ நீ வந்து ஒழுக்கமானவளாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் குடும்ப அமைதி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அந்த காலத்தில் வேலை செய்ய விடலை. வீட்டிலே இரு, தோட்டம் இருந்ததுன்னா விவசாயத்தை பார்த்துக்கோ, அது நம்முடைய தோட்டம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பெண்கள் அந்த காலத்தில் வந்து இப்போ தான் பெண்கள் நாங்களும் வேலைக்கு போவோம் அப்படின்னு புறப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ ஆண்களுக்கு அப்போ தான் வந்து ஆணாதிக்கமே வருது. ஆண்கள் வந்து சர்வாதிகாரியாக மாறுறாங்க. இப்போ ஆண்களின் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து பெண்கள் அடிமையாகிறாங்க. இந்த உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த உலகத்தில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், வன்முறைகள், போர்கள், நோய்கள், அப்புறம் வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, ஒரு வெறுப்பு,
ஒரு இயலாமை அதெல்லாம் வரும்போது அப்புறம் வந்து ஒரு வன்முறை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, கொலை உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி இதெல்லாம் நோயாக மாறுது. பழி உணர்ச்சி, குற்ற அநியாயங்கள் வரும்பொழுது இவங்க என்ன வேணாலும் பண்ணி பொழைச்சி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன வேணாலும் சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி அந்த அநியாயங்கள் வாழ்க்கையில் பெறும்போது தான் என்ன வேணாலும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேணாலும் மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேணாலும் சாப்பிடு அப்படிங்க. அப்போ தான் நோய் வருது. உணவில் அநியாயம், உணவு அநியாயம், உணவு முறை அநியாயம். இது என்ன வேணாலும் சாப்பிடு, மாமிசத்தை சாப்பிடு, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடு. அது ஒரு கெமிக்கல். உப்புங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை சின்ன வயசுலேருந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அப்போ ஒரு கட்டத்தில் நோய் வந்துடுது. அப்போ உணவு முறை அநியாயம். உப்புங்கிறது உணவு முறையில் நிகழ்ந்த ஒரு அநியாயம். உப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அதுதான் காரணம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அநியாயம் புகுந்ததுக்கான காரணம் கிடையாது. உப்பு சமைச்சு சாப்பிட்டாங்க பாருங்கள், அதுதான் முதல் அநியாயம். மனித வாழ்வில் எப்போ அநியாயம் புகுந்ததுன்னா உணவு வாயிலாக தான் அந்த அநியாயம் புகுந்தது. உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டனால தான் உடம்புல தெம்பு, அளவுக்கு அதிகமான ஆற்றல், ஒரு பழி உணர்ச்சி, ஒரு கொலை உணர்ச்சி அப்படி உருவாகும் போது தான் அந்த பழி உணர்ச்சி, கொலை உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. யாரையும் அடிமைப்படுத்தணும். உப்பு கலந்து சாப்பாடை அந்த உப்பு கலந்து சமைச்ச அந்த உணவை சாப்பிடும்போது உடம்புல பயங்கர வலிமை வருது, ஆற்றல் வருது. அப்போ வரும் யாரையும் அடிமைப்படுத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும், ஒண்டி கொஞ்சம் சண்டை போடணும்னு தோணுது. அப்போ சண்டை போடுவதற்கு இன்னும் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும், போய் உலோகத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த தேடல், சண்டை போடுறதுக்கு இந்த உலோகம் நல்லாயிருக்கு, அதை எடுத்து கத்தி செஞ்சுக்கிறான், வாள் செஞ்சுக்கிறான். இந்த மாதிரி சண்டை இப்போ நம்ம தொழில் மூலமாக சண்டை போடுறோம். நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, போரிட்டுதல். இப்போ வந்து தொழில் மூலமாக சண்டை போடுறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம நேரடியாக சண்டை போட்டோம். இப்போ தொழில் மூலமாக நான் யார் தெரியுமா அப்படின்னு அன்றைக்கி வந்து போரிடுதல் மூலமாக நான் யார் தெரியுமான்னு நிரூபித்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தொழிலில் வந்து ஒரு லட்சியத்தை உருவாக்கி நான் யார் தெரியுமா, நான் ஒரு இன்ஜினியராக போகிறேன், நான் டாக்டராக போகிறேன், டாக்டராகி சண்டை போட போகிறேன். சண்டை போட்டால் அழிவு தான். இன்ஜினியராகி நான் சண்டை போட போகிறேன், வீடை கட்டி கொடுக்க போகிறேன். என்றைக்கா ஒரு நாள் ஒரு நிலநடுக்கம் வந்துடாதா, அன்றைக்கி இந்த வீடெல்லாம் இடிஞ்சு போய் உள்ளே இருக்கிறவன் செத்து போயிட மாட்டானா அப்படிங்கிற அந்த உள்ள உணர்வு தான் நான் இன்ஜினியராக போகிறேன், நான் ஒரு கட்டிட பொறியாளராக போகிறேன், நான் ஒரு மருத்துவராக போகிறேன். அப்படின்னா என்னது? அந்த சண்டை போட போகிறேன், அழிக்க போகிறேன். நான் மருத்துவராகி மற்றவங்கள எல்லாரையும் என்ன சார்ந்து இருக்க வைக்க போகிறேன். அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ அறிவு இல்லாமல் அவங்கள மூடர்களாகவும் முட்டாள்களாகவும் மாற்றி, அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா தலைவலினா கூட என்னதான் என்கிட்ட தான் வரணும். அவங்களுக்கு அந்த அறிவை காலி பண்ண போகிறேன். அவங்கள வந்து முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கை உடையவர்களாக மாற்ற போகிறேன். மருத்துவ அறிவு இல்லாமல் செய்ய போகிறேன். அவங்கள எல்லாத்தையும் என்ன நம்பி இருக்க வைக்க போகிறேன். இப்படி நான் மருத்துவராகிறேன் அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணம். அதன் மூலமாக அவரிடம் உள்ள மருத்துவ அறிவை காலி பண்ண போகிறேன். மக்களிடம் உள்ள மருத்துவ அறிவை, மருத்துவ பாதுகாப்பை, தன்னை பாதுகாத்துக்கிறக்காக தன்னையே நம்புகிற அந்த தன்னம்பிக்கையை அவங்கள வந்து அவங்ககிட்ட இருந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப நுட்பமாக அழிக்கிறாங்க. உனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி பண்ணுறேன்னு ஒரு விவசாயி சொல்கிறார். அப்படின்னா நான் விவசாயி ஆக போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விவசாயம் மூலமாக நான் உன்னை எப்படி அழிக்கிறேன்னு பாரு. உன்னை வந்து என்ன எதிர்பார்க்க வைக்க போகிறேன். நான் இல்லைன்னா நீ இல்லை, உன்னால் தனித்து நிற்க முடியாது. அப்படி இருக்கும் நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ தலை நிமிர்ந்துலாம் நீ தனித்து வாழ முடியாது. அதுவே உனக்கு ஒரு அவமானம். உனக்கு தேவையான சாப்பாட்டுக்காக நீ என்ன எதிர்பார்க்கணும்? அது மாதிரி உனக்கு தேவையான ஆடைக்காக நீ என்ன எதிர்பார்க்கணும்? என்னைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற சார்பு வாழ்க்கை முறை என்பது ஒரு அநியாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. தன்னை சார்ந்து வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை. அதுதான் வந்து தலை நிமிர்ந்த வாழ்க்கை என்பது தன்னை சார்ந்து வாழ்வது. தற்சார்பு வாழ்க்கை முறை தான் தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, சுயமரியாதை உடைய ஒரு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறை தான், சுயசார்பு வாழ்க்கை முறை தான் சுயமரியாதைக்கு வழிவகுக்கும். பிறரை சார்ந்து வாழ்ந்தால் நான் ஏமாற்றப்படுவோம் அப்படின்னு இப்போ இந்த மதம் மூலமாக அரசியல்வாதிகள் எப்படி மக்களை ஏமாத்துறாம பாருங்க. அந்த மதவெறியை மக்களுக்கு ஏற்படுத்தி அந்த மக்களை வந்து பகடைக்காயாக பயன்படுத்தி எப்படி அரசியல் லாபத்துக்காக எப்படியெல்லாம் ஏமாத்துறாம பாருங்க. இந்த இந்து மதம் அந்த வெறியெல்லாம் ஊட்டி எப்படி அரசியல் லாபத்துக்காக எப்படியெல்லாம் வந்து மக்களை வந்து பகடைக்காயாக பயன்படுத்தி எப்படி வந்து ஏமாற்றி அப்போது மக்கள் ஏமாற்றப்படுகிறார். பிற சார்பு வாழ்க்கை முறை
அதாவது எங்களை ஆட்சி பண்ணுங்கிறக்காக நீ மற்றவங்கள நம்புறல்ல, அரசியல்வாதிகளை நம்புற, அவங்க நம்மளை ஆட்சி பண்ணுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லி மற்றவங்கள நம்பும்போது அந்த அரசியல்வாதிகள் ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறக்காக மக்களை ஏமாற்றி சொகுசாகவும் வாழ்ந்துக்கிட்டு மக்களை வந்து பலி கொடுக்கவே தயாராகிட்டாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருவேறு மதங்களுக்கு இடையே வந்து வன்முறை கலவரத்தை மூட்டி எப்படி வந்து குளிர்காயிரம் நம்புறங்க. அந்த மாதிரி இந்த உலகங்கிறது பக்கா ஏமாளித்தனமான உலகம், மற்றவங்களை ஏமாத்துகிற உலகம். இது நுட்பமாக மற்றவங்களை தெரியுதில்ல, அதை உணர்றாங்க. இந்த அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாத்துறாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதுலேருந்து எப்படியா தப்பிக்கணும், நிரந்தரமாக தப்பிக்கணும், திரும்ப திரும்ப இந்த சாக்கடைக்குள்ளே வந்து விடக்கூடாது, இந்த மாதிரி ஏமாற்றங்களிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை வேண்டும் அப்படின்னு நம்மளை இப்படி ஏமாத்துறாங்களே அப்படி இந்த அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க, இந்த முதலாளிகள் ஏமாத்துறாங்க, லாபத்தெல்லாம் அவனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 1000 தொழிலாளர்கள் சேர்ந்து உழைச்ச ஒரு நிறுவனத்தில் வருகிற லாபத்தை ஒத்த அந்த முதலாளி வந்து தூக்கிட்டு ஓடிடுறான். எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம்! இப்படி அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க, எல்லா வகையிலுமே ஏமாற்று ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னை ஏமாத்துறாங்க, நான் வந்து எளிமையான ஆள், நான் ரொம்ப மென்மையான ஆள், எளிமையான ஆள், ரொம்ப அப்பாவின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு தான், அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். அப்போது எனக்கு வந்து ஒரே என்னை ஏமாத்துறாங்க, ஏமாற்றத்துலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அது சிந்தனை பார்த்திங்கன்னா, இந்த ஏமாற்றத்திலேருந்து தப்பிக்கிற ஒரு மேம்படுத்திக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகமே அவ்வளோ ஏமாற்றத்தில் தான் இருக்குது. அதுக்காக தான் சரி, அதனால தான் நான் வந்து ஏமாற்றம் இல்லாத ஒரு உலகம் உருவாக்கி இந்த மக்களுக்கு என்ன போல் தானே அந்த மக்களும் அப்படி யோசிக்கும்போது தான் ஒரு புதிய உலகத்தையே நான் உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி எனக்கு வருது. இனிமேல் யாரும் ஏமாற்ற முடியாது, ஒருவர் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சி இந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ என்னை வந்து யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற எனக்கு ஏற்பட்ட அந்த சுய பாதுகாப்பு உணர்ச்சி தான் இந்த ஆராய்ச்சிக்கே காரணம். நான் மனித நிலையில் முழுமையடைஞ்சதுக்கே என்ன காரணம், என்னை யாரும் ஏமாத்திடக்கூடாது, நானும் ஏமாத்திடக்கூடாது, மற்றவங்கள ஏமாத்திடக்கூடாது, என்னையும் யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய உணர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு எல்லையானது, ஒரு முழுமையானதாக இருக்குது பாருங்கள், ஆழமானதாக இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அத்தனை பேரும் நான் ஏமாந்த மாதிரி இந்த உலகத்தில் யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் பாருங்கள், என்னுடைய எண்ணம் பாருங்கள் எவ்வளோ உயர்வானதாகவும் எவ்வளோ உச்சம். இதை விட உச்சம் வேறு என்ன இருக்க முடியும்? உச்சத்தில் ஒரு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு யாரும் என்ன மாதிரி யாரும் இந்த உலகத்தில் யாரும் ஏமாந்துடக்கூடாது, ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த ஏமாற்றத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் அப்போ என்னுடைய யோசனையும் என்னுடைய உணர்வுகளும் எவ்வளோ மேலோங்கியதாகவும் எவ்வளோ ஒரு உயர்வானதாகவும் இருந்திருக்கணும் அப்படின்னு பாருங்களேன். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. எனக்கே அதிசயமாக நான் தெரிகிறேன், என்னுடைய உணர்வுகள் எனக்கே அதிசயமாக தெரிகிறது. அந்த அளவுக்கு பரவாயில்ல, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் என்னுடைய கடமையை சரியாக செய்யலை, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். இப்போ தான் செய்கிறேன், இப்போ தான் நான் யாருன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் என்னை பற்றி எனக்கு எப்போவோ தெரியும், ஆனால் இப்போ தான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்தளவுக்கு நானே ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், எனது கடமை செய்ய முடியாமல் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறேன். பார்த்துக்கோங்களேன்.